श्रीशैलेशदयापात्रं दीवत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामहतरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नहतयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्म व्यामोगदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽष्टदियैकसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयाय भूतिः सर्वं यतेव नियमेन मथन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रेकरं प्रणमामि मूर्धना भूतं सरस्य मखताप्ययपट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवाघान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रनिष्ठान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् पुण्याम्भोगविकासाय पावत्वान्दच्छयाय च श्रीमान् आविर्भूद्भौमौ रामानुजदिवाकरः पाषण्डसागुरमहाबुडबहमुगाग्नि श्रीरङ्गराज शरणाम्बुजमूलदासः श्रीविष्णुलोकमणिमण्टपमार्गदायी रामानुजो विजयते इति राजराजः अखिलात्मगुणावासम् अज्ञानतिमिरापकम् आश्रितानां च शरणं वन्दे अनन्तार्यदेशिकम् ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே வளர்க்கப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தமானது ஆழ்வார்களையும் அதே போல ஆச்சாரங்களையும் தன்னுள்ளே கொண்டுள்ளது. அதிலே ஆழ்வார்களை காட்டிலும் ஆச்சாரியர்களுக்கு வைபவம் மிகவும் பெருத்ததென்று நம்முடைய பூர்வாச்சாருடைய நிர்ணயம். ஏனென்றால் அவர்கள் மூல கிரந்தத்தை அனுகிரகித்தார்கள். அனுஷ்டானம் என்பது அவரிடத்திலே ஒரு குறைவாகத்தான் இருந்தது. அந்த அனுஷ்டானத்தை பரிபூர்ணமாக அனுஷ்டித்த காட்டியவர்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அந்த பூர்வாச்சாரியர்களிலே நாதமணி தொடக்கமாக மணபாலமாமி பர்யந்தம் ஒரு குரு பரம்பரையை நம்முடைய முன்னோர்கள் அமைத்துள்ளார்கள். அஸ்மரூப்ஜோ நமகா, அஸ்மத் பரமகுருப்ஜோ நமகா, அஸ்மத் சர்வகுருப்ஜோ நமகா என்று அந்த குரு பரம்பரை. அந்த குரு பரம்பரையிலே நடுநாயகமாக திகழ்பவர் சுவாமி ராமானுஜர். ஆச்சரியமான திருமேனி, 3 விதமான திருமேனியை நம்ம சேவிக்கிறோம். அர்ச்சா திருமேனி, தானுகந்த திருமேனி, தமருகந்த திருமேனி, தானான திருமேனி என்று சொல்லக்கூடிய 3 திருமேனி. அப்படிப்பட்ட அந்த திருமேனியுடைய அர்ச்சா விக்கிரகத்தை சேவித்திருந்தாலும் விபவத்தில் சேவித்தவர்கள் எப்படி அவர்கள் அனுபவித்திருப்பார்கள், அந்த அனுபவம் நன்றாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற அபிப்பிராயத்தாலேயே அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பூர்வாச்சாரியர்கள், அதாவது சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர்கள், அவர்கள் ராமானுஜருடைய வைபவத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற அபிப்பிராயத்தாலே பல பல கிரந்தங்களை அனுகிரகித்தார்கள். அது சம்ஸ்கிருத பாஷையாகட்டும், திராவிட பாஷையாகட்டும், அநேகம் சம்ஸ்கிருத பாஷையில் தான் நிறைய கிரந்தங்கள் அனுகிரகித்தார்கள். அதிலே ஒரு ஆச்சரியமான ராமானுஜருடைய சசிஷ்யராக இருக்கக்கூடிய அனந்தாழ்வான் என்கிற பெரியவர் ராமானுஜ சதுஸ்லோகி என்கிற ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார். ஆச்சரியமான கிரந்தம். அந்த கிரந்தத்தை அனுபவிப்பதற்காகவே நாம் இங்கு கூடியுள்ளோம். இது 4 ஸ்லோகங்களோடு கூடியது. சதுஸ்லோகின்னு சொல்றச்சையே அதுக்கு நமக்கு உண்டான அர்த்தம் தெரியாது, 4ன்னு தெரியாது. ஆனா 5வது உண்டு. அந்த 5வது இந்த 4 ஸ்லோகங்கள் சொல்லக்கூடிய தன்மையிலே அதுக்குண்டான பலன் என்ன தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகம் 5வது. இந்த 4 ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டது அதை அனுபவிக்கத்தான் இங்கு கூடியிருக்கிறோம். அதை நிர்விக்னமாக, அதை பரிபூர்ணமாக கட்டாட்சித்து இந்த காலக்ஷேபத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்க வேண்டும் என்று அதே ஒரே வழியை உடையவர் திருவடியாக இருக்கக்கூடிய அந்த திருவடிகளை பிரார்த்தித்துக் கொண்டு, மேலும் அனந்தாழ்வானுடைய திருவடிகளையும் பிரார்த்தித்துக் கொண்டு தொடங்குவோம். இன்று தொடக்கமாக
சுவாமி இன்று தொடக்கமாகன்னு சொல்லிட்டு இருக்கேளே, அப்ப ரொம்ப நாள் ஆகுமா? 4 ஸ்லோகங்கள் தானே, சட்டுன்னு முடிச்சுள்ளாமேன்னா முடியாது. ஏனென்றால் மேலிடந்த வாரியான அர்த்தம் பார்க்கறச்சே சட்டுன்னு முடிச்சுடலாம். ஆனால் அது சமுத்திரத்தை பார்க்கக்கூடிய தன்மை என்று கூட சொல்ல முடியாது. அத்தனை உன்னுடைய அர்த்தங்கள் அவ்வளவு புதிஞ்சு கிடக்கிறது இந்த சத்துஸ்லோகியில. அனந்தாழ்வா அந்த அளவுக்கு சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய பிரீத்தி, காதல், அவா அதனாலே அந்த ஸ்லோகத்தை அனுகிரகித்தார். அதை அனுபவிப்பதற்காக கூடியிருக்கு. மேற்கொண்டு குறைஞ்சபட்சம் 6 காலக்ஷேபமாவது ஆகும். அதற்கு மேற்கொண்டு எத்தனை காலக்ஷேபங்கள் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன் இப்படி தெரிவிக்கிறேன் என்றால், சில பட்சங்கள் சாருவாகன் என்ன, சாருவாகன் இங்க எடுக்கல நினைச்சுக்கோ, சில மதங்களை கண்டிக்கிறார் இந்த 4 ஸ்லோகங்களிலே. அந்த கண்டிக்கும் போது அந்த மதங்களுக்குண்டான கொள்கை என்ன, அதை சுவாமி எப்படி கண்டித்தார், அதையெல்லாம் நம்ம ஏதோ மேலெழுந்த வாரியா பார்த்தா முடிச்சுடலாம். ஆனா மேலெழுந்த வாரியா பார்த்தால் நமக்கு ஏதோ ராமானுஜ சதுஸ்லோக காலக்ஷேபம் கேட்டோம் என்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர, கேட்டு அதனுடைய அர்த்தங்கள் நாம் மனசில பதிய வைத்துக் கொண்டவைங்கிற நிலை பூர்ணமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால இருப்பினும் அதற்கும் ரொம்ப உள்ளுக்குள்ளேயும் போக முடியாது. போகணும்னா போகலாம், நிறைய நாள் எடுத்துக்கும். நாம ஏற்கனவே ராமானுஜர் உண்டந்தாது என்ன, அதே போல கண்ணீர் பகவதீஷை காலக்ஷேபம் அதிலே நிறைய பின்தங்கி இருக்கிறோம். இதை முடித்துவிட்டு மேற்கொண்டது வரலாம் என்ற அபிப்பிராயத்திலே இது அடியாருடைய அபிலாஷைக்காக இது செய்யணும் அப்படின்னு பிரதானமா தெரிவித்தார்கள். முக்கியமாக இந்த ஆங்கில மாதம் 30ஆம் தேதி சித்திரை மாசம் சித்ரா நட்சத்திரம், அது அனந்தாழ்வாருடைய திருநட்சத்திரம், சுவாமி மதுரகவியாழ்வாருடைய திருநட்சத்திரம். அதற்குள் இந்த காலக்ஷேபம் முடிந்தால் அந்த ஸ்லோகத்தை நாம் சேமிப்பதற்கு அனுபவிப்பதற்கும் ஏதுவாக இருக்கும் என்கிற அபிப்ராயத்திலேயே அவர்கள் ஏதோ பிரார்த்தனை பண்ணார்கள். அந்த நியமனம் பிரகாரம் அடியேனும் இந்த ஏதோ அடியனுக்கு தெரிஞ்ச வரையில் தெரிவிக்கலான்னு ஆரம்பிக்கிறேன். அனந்தாழ்வான், திருமலை அனந்தாழ்வான் அவருக்கு பேர். ஆச்சரியமான ஒரு వ్యక్తి. ஆச்சாரிய அபிமானம் என்று ஒரு சில பேரைத்தான் நம்ம கை விட்டு விரலை விட்டு வெறுக்கலாம். வடுகுநந்தி, அனந்தாழ்வான், அதே போல மதுரகவி ஆழ்வார், இவர்களை போல்வார்தான் ஆச்சாரிய அபிமானத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். அப்ப எடுத்துக்காட்டு சொல்லும் அளவுக்கு அனந்தாழ்வார் இருக்கிறன்னா எத்தனை அபிமானம் இருக்கும் அவரிடத்துல. இத்தனைக்கும் அவர் ஆச்சாரிய கைங்கரியம்னு ஏதோ பண்ணியிருக்காருன்னா ரொம்ப குறைவு. வடுகநம்பிகளோ அல்லது மதுரகவி ஆழ்வாரோ தங்கள் ஆச்சாரிய பண்ணினார் போலே அனந்தாழ்வான் தன்னுடைய ஆச்சாரியனான சுவாமி ராமானுஜருக்கு அவ்வளவு தூரம் பண்ணியிருப்பாரா என்பது நம்ம சரித்திரத்துல காணப்படவில்லை. இருப்பினும் கைங்கரியம் பண்ணலைனாலும் வாச்சா கைங்கரியம் பண்ணினார். காய்க கைங்கரியம் அவ்வளவு தூரம் கிடையாது. மானச கைங்கரியம் இருக்கவே இருக்கு. எந்த நிலையிலும் எப்பொழுதும் எதிராதன் வடிவழகு என் திருவுள்ளத்தில் இருப்பதால் அந்த திருவுள்ளம், அந்த திருமேனி வடிவழகு அனந்தாழ்வாருடைய திருவுள்ளத்தில் எப்படியும் நினைவு நின்று கொண்டிருக்கிறது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை இருக்குமோனும் அந்த ஆசையாலே மேற்கொண்டு காய்க கைங்கரியம், சரீரத்தாலே கைங்கரியம் பண்ணுவதற்கு நேரடியாக அந்த ஆச்சாரியனின் பக்கத்திலே இருக்காருன்னா இல்லை. அவர் இருக்கிற இடம் வேறு, அனந்தாழ்வான் ஆச்சாரியரான சுவாமி ராமானுஜர் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம் வேறு. அதனாலே அவருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. அதனாலே தாம் வாசா கைங்கரியம் பண்ணுவோம் என்பதற்காகவே 4 ஸ்லோகங்களோடு கூடிய ராமானுஜ சத்துஸ்லோகி என்கிற ஆச்சரியமான ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார்.
இது இவர் அனுகிரகிக்க காரணம் என்ன? முதல்ல இதை பார்ப்போம். இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மேற்கொண்டு அனந்தாழ்வாருடைய சரித்திரம் சுருக்கமா பார்க்க போறோம். ரொம்ப சுருக்கம். ஏன்னா நமக்கு சதுஸ்லோகியுடைய விஷயத்தை பார்க்கறது நம்ம காலட்சேபமே தவிர அனந்தாழ்வாருடைய வாழ்க்கை வரலாறு இல்லை. இருப்பினும் அவர் யார், எப்படிப்பட்டவர், என்னென்ன கைங்கரியம் பண்ணினார், அதை தெரிஞ்சுக்கணுமோ அது சுருக்கமா பார்ப்போம். இப்ப அனந்தாழ்வார் இது பண்ணுவதற்கு காரணமே சுவாமி எம்பெருமானார் நவவித கிரந்தங்களை பண்ணினார். நவரத்னம்னு சொல்வார். அப்படிப்பட்ட நவவித கிரந்தங்களை அனுகிரகித்தார். அது வேதாந்த பரமாக சில கிரந்தங்கள் பண்ணினார். பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் அனுகிரகித்தார், ஸ்ரீபாஷ்யம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல கீதை, பகவத்கீதைக்கு கீதா பாஷ்யத்தை அனுகிரகித்தார். நம்முடைய சம்பிரதாயத்துக்குன்னே கத்தியத்திலையும் சரணாகதி சாஸ்திரத்தை நன்றாக தெளிவுபடுத்தி காட்ட வேண்டும் என்கிற நிலையே தானும் அனுஷ்டித்து நம்மையும் அனுஷ்டிக்க வைத்தது கத்தியத்திரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்க கத்தியம், சரணாகதி கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்று சொல்லக்கூடிய 3 கத்தியங்களை அனுகிரகித்தார். இதை போல நித்திய கிரந்தம்னு ஒரு கிரந்தம், அந்த கிரந்தத்தை அவங்க எப்படி திருவாராதனை பண்றது அப்படின்னு தெரிவித்தார். அதுக்கு மேல வேதார்த்த சங்கிரகம், உபனிஷத்துடைய வாக்கியங்களை எல்லாம் ஒரு சேர கொண்டு அதனுடைய கருத்துக்கள் என்ன தெரிவிப்பதுதான் இந்த வேதார்த்த சங்கிரகம். ஆச்சரியமான கிரந்தம், ஆச்சரியமான கிரந்தம். திருவேங்கடமுடியான் முன்னாடி நின்று கொண்டு உட்கார்ந்து எழுதப்பட்ட கிரந்தம் அல்ல வேதார்த்த சங்கிரகம். கிட்டுன்னு அங்க இருக்கக்கூடிய சிஷ்யாலாம் பிரார்த்திக்கிறார், சுவாமி 2 வார்த்தை மங்களாசாசனம் பண்ணலாமே திருவேங்கடமுடியாருக்கு. அப்பதான் போயிருக்கார். பண்ணலாம்னு கேட்கச்சே அப்ப நின்று கொண்டு சேவிக்கக்கூடிய திருவேங்கடமுடியார் கொண்டு சேவிக்கக்கூடியவருக்கு தான் வேதார்த்த சங்கிரகம். உபனிஷத்துக்கு பொழிந்திருக்கக்கூடிய அர்த்தங்களாம் தெளிவுபட காட்டிக்கூடிய ஆச்சரியமான கிரந்தம். இப்படி நவவித கிரந்தங்களை அனுகிரகித்தார். இந்த கிரந்தங்கள் எதற்கு? நாம் அது கொண்டு அந்த உஜ்ஜீவனம் அடைவதற்காக நாம் அந்த கிரந்தங்கள் எழுதித்தார். அப்ப ஒரு ஆச்சாரியன் தான் எப்படி அனுபவித்துள்ளாரோ, எப்படியெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரோ, எப்படியெல்லாம் சம்பிரதாயத்தை வளர்த்திருக்காரோ, அதையெல்லாம் நாம ஞாபகம் வச்சுக்கணுமானா அதுதான் முக்கியம். ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூய்தாக நெஞ்சு தன்னில் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாதுன்னு தெரிவிக்கிறார் சுவாமி உபதேச திருவானையில மணவாள வாமிகள். அவனுடைய உபகாரத்தை மறக்கவே படாது. அது அந்த உபகாரம் மனசுல பட்டுத்தன்னா ஆச்சாரியன் திருவடியை தோற மற்றொரு கதி கிடையாது என்கிற நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம்னா அதான் நிலை. அப்படி இருக்கச்சே அதி பரிபூர்ணமான அந்த அனுகிரகம் அனந்தாழ்வான் இருக்கிறபடியாலே இத்தனை கிரந்தங்கள் அனுகிரகித்திருக்கார். எத்தனை திவ்ய தேச கைங்கரியங்களை பண்ணியிருக்கார். நமக்கு சம்பிரதாயம்னா என்னன்னு காட்டி கொடுத்திருக்கார். அதற்கு மேற்கொண்டு நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை நிலைநாட்டி இருக்கார். மேற்கொண்டு 4000 திவ்ய பிரபந்தத்து வியாக்கியானங்களை அனுகிரகித்திருக்கார். அவர் அனுகிரகிக்கல, ஆனால் அவர் ஏவி விட மேற்கொண்டு திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானங்கள் என்ன, அதே போல 4000த்துக்குண்டான வியாக்கியானங்கள் என்ன, சுவாமியுடைய நியமனத்தின் பேரே இதெல்லாம் நடந்தது. இத்தனை கைங்கரியங்கள் சுவாமி பண்ணியிருக்காரு. அப்ப அப்படிப்பட்ட கைங்கரியங்களுக்கு அந்த திருவடிகளுக்கு, ஆச்சாரன் திருவடிகளுக்கு நம்முடைய பிரணாம பரம்பரைகளை சமர்ப்பிக்கணும். கிருதஜ்ஞதை, நன்றி, அந்த கிருதஜ்ஞதை சமர்ப்பிக்கணும் நிறுத்திக் கொண்டு பல சிஷ்யர்கள் பல கிரந்தங்களை அனுகிரகித்திருக்கார்கள். எம்பெருமானாருடைய வைபவத்துக்குன்னு நிறைய கிரந்தங்கள் உண்டு. நமக்கு நிறைய கிடைக்கல, 2வது தெரியாமலே இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய கிரந்தங்களை அனுகிரகித்தார். அதிலே அந்த கிரந்தங்கள் அனுபவிக்கக்கூடிய தன்மை எப்படி என்றால், சுவாமி ராமானுடைய காலத்திலேயே சில கிரந்தங்கள் வந்தன. அந்த ராமானுஜர் அவதாரம் பண்ணுவதற்கு முன்பே சில கிரந்தங்கள் இருக்கு. அவர் அவதாரம் பண்ணி ஸ்ரீவைகுண்டம் கிளம்பி போன பிறகு மேற்கொண்டு பூர்வாச்சாரர்கள் சில கிரந்தங்களை பண்ணியிருக்கிறார்கள். அதுல அவரை பத்தின சுப்பிரபாதம் என்ன, அவரை பத்தி இருக்கக்கூடிய அஷ்டோத்திரங்கள் என்ன,
சுவாமி ராமானுஜரை பத்தி இருக்கக்கூடிய சகஸ்ர நாமாக்கள் என்ன, அவரை பத்தின நட்சத்திர மாளிகா என்ன, அவரை பத்தி இருக்க அஷ்டகம் பராங்குஷ அஷ்டகம் அது நம்மாழ்வார் பார்த்தீங்க. அதே போல ராமானுஜரை பத்தி இருக்க அஷ்டகங்கள் என்ன, இந்த மாதிரி பல பல விதங்களிலே பல பல கிரந்தங்களை நம்முடைய பூர்வாச்சாரம் அனுகிரகித்து அவையெல்லாம் பிறந்தன. அதிலே சுவாமி அனந்தாழ்வார் என்கிற பெரியவர் ராமானுஜரை பற்றி ஸ்தோத்திர கிரந்தம் ஒன்று பண்ண வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அவர் அனுகிரகித்த ஸ்தோத்திரம் ராமானுஜ சதுஸ்லோகி. ராமானுஜ சதுஸ்லோகி என்று சொல்லக்கூடிய 4 ஸ்லோகங்களோடு கூடிய ஆச்சரியமான கிரந்தம் இது. என்ன இது பண்ணினாருன்னா, தான் கைங்கரியம் பண்ணணும், பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகள்வான் குயில் நின்னார் புயல் குருவூர் நம்மை முயல்கின்றேன். மதுரகவியாழ்வார் தெரிவித்தாற் போலே ஆச்சாரியன் செய்த உபகாரத்துக்கு நம்மால பிரத்யுபகாரம் பண்ண முடியணும் முடியாது. இருந்தாலும் ஏதாவது பண்ணணும் போனும், அது பிரத்யுபகாரம் ஆகாது. அவருடைய வைபவத்துக்கும் என பிரத்யட்சே குருவஸ்தத்தியகான்னு சொல்றது. குருவை கண் முன்னாடி கொண்டாட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரம். அப்படி இருக்கச்சு ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏனென்றால் அவருக்கு காய்கமாக கைங்கரியம் சரீர கைங்கரியம் பண்ணான்னு பார்த்தா இவர் இருப்பது சுவாமி ராமானுஜர் இருப்பது ஸ்ரீரங்கத்திலே, அனந்தாழ்வான் இருப்பது திருமலையிலே. அதனால சரீர கைங்கரியமாவது முடியாது. அப்ப மானச கைங்கரியம் இருக்கவே இருக்காது, எல்லாருமே பண்றார். அப்ப வாச்சிக கைங்கரியம், வாக்காலே இருக்கக்கூடிய கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை பண்ணலாம்ன்ற சொல்லி அவர் என்னென்ன திவ்ய தேசத்துல என்னென்ன நிலைகளை பண்ணினார், அவர் எந்தெந்த காலத்துல என்னென்ன பண்ணினார் அப்படின்றதுக்காக அதற்காக ஒரு கிரந்தம் ராமானுஜ சதுஸ்லோகி என்ற கிரந்தம். அது தான் ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிப்பதற்காகவே பண்ணினார். இருக்கட்டும், அப்படி இருந்த செய்தும் இது இந்த மாதிரி இருக்க செய்து இந்த நிலையில இவர் எப்படி திருமலைக்கு வந்தார், அனந்தாழ்வான் அங்க யாருடைய நியமனத்தின்படி வந்தார்னு இப்ப சிறிது கதாபாகத்தை பார்ப்போம். கதாபாகம் எப்படின்னு பார்ப்போம். அதாவது சுவாமி எம்பெருமானார் திருவரங்கத்திலே காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கும்போது 3ஆம் 10 3ஆம் திருவாய்மொழி ஒடுவில் காலம் எல்லாம் உடனாய் மண்ணி இந்த வாசனம் சுவாமி காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கார் திருவரங்கத்திலே. அனந்தாழ்வானும் உட்கார்ந்து கேட்டு இருக்கா, எல்லா கோட்டியாரும் உட்கார்ந்து கேட்டு இருக்கா. கேட்டு இருக்கச்சே அதுல ஒரு பாசனம், ஒடுவில் காலம் எல்லாம் உடனாய் மண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் செவிகுழல் அருவி திருவேங்கடத்து இடைவெள் சோதி எந்த தந்த தந்தைக்கைன்னு ஒரு 3ஆம் 10 3ஆம் திரு பாசுரம். அந்த பாசுரத்திலே ஒரு பாசுரம், எந்தை தந்தை 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 தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கொண்டும் செந்து பூமகிழும் திருவேங்கடம் அந்தமை புகழ் வான் காருளை அண்ணனே. இது ஒரு பாசுரம். இதுக்கு அடுத்த பாசுரம், சுமந்த மாமலர் நீர்சுடர் பூபம் கொண்டு வந்து வானவர் வானவர் கொண்டும் நமண்டனும் திருவேங்கடம் கற்கு சமன்கொள் வீழ்தரம் தடம் கொண்டவை. இந்த பாசுரங்களுக்கெல்லாம் சுவாமி காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கச்சே அவருக்கு ஒரு அபிப்பிராயம் வந்தது. நம்மாழ்வார் பாரித்திருக்காரே, அங்க கைங்கரியம் பண்ணணும் கைங்கரியம் பண்ணணும் கைங்கரியம் பண்ணணும்னு பாரித்திருக்காரே, அந்த பாரிப்பின்படி நான் பரிபூர்ணமாக கைங்கரியம் பண்ணணுமே, புஷ்ப கைங்கரியம் பிரதானமா பண்ணணுமே, அந்த புஷ்ப கைங்கரியம் பண்ணணுமே என்ற அபிப்பிராயத்தாலேயே சரி அங்க போய் புஷ்ப கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி திருவுள்ளம் பற்றினார். திருவுள்ளம் பற்றினாலும் அந்த திருவுள்ளத்தின்படி அங்க அவரால் போய் பண்ண முடியுமான்னா பண்ண முடியல. ஏன் சுவாமி பண்ண முடியலன்னா, அவருக்கு இங்க கைங்கரியம் நிறைய இருக்கு. இங்க திருவரங்கத்திலே பொன்னரங்கமென்னில் வயலே பெருகமை ராமானுஜன் என்று சொல்லுகிற திருவரங்கத்திலே பூர்ணமான கைங்கரியம் இருக்கிறபடியா இவரால் போக முடியல. அதனால என்ன பண்ணார், அங்க இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையை வைத்தார். இங்கு யாரேனும் திருமலைக்கு சென்று அங்கே நித்தியவாசம் பண்ணி அங்கு இருக்கக்கூடிய திருமலையப்பனுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுவார் யாரேனும் உணர்வு என்று அந்த கோஷ்டியார்கிட்ட விண்ணப்பிக்க ஒருத்தரம் எழுந்துக்கல, யாருமே எழுந்துக்கல. எழுந்துக்காம இருக்க செய்தே என்ன யாருமே வரலையேன்னா
அப்பொழுதுதான் அனந்தான் வாழ்வார். அனந்தான் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அனந்தாழ்வார் அவர் பிரார்த்திக்கிறார், சுவாமி நியமனமானால் அடியேன் போய் அங்கு அந்த திருவேங்கடமுடியானுக்கு புஷ்பகைங்கரியம் பண்ணுவதற்கு சித்தமாக இருக்கிறேன் என்று பிரார்த்திக்க, அப்பொழுது சுவாமி தெரிவிக்கிறார், நீர் ஒருத்தர் தான் ஆண் பிள்ளையோ, மற்றவா யாரும் இதில் ஆண் பிள்ளை இல்லையோ என்று கேட்கும் அளவுக்கு சுவாமியுடைய திருவாக்கு அங்க வளர்ந்தது. அப்படி இருக்க செய்து அங்க போய் பண்ணணும்னு வந்தார். அதனால அங்கிருந்து அவர் கிளம்பினார். ஆனால் இந்த இந்த அபிப்பிராயம் வர்றதுக்கு காரணமே சுவாமி நம்மாழ்வார் தான், எம்பெருமானார். ஏனென்றால் நம்முடைய சம்பிரதாயத்திலே துவயம் ரொம்ப முக்கியம். திருமந்திரம், மந்திர ரகசியம், விதி ரகசியம், அனுசந்தான ரகசியம், 3 ரகசியங்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் உண்டு. மந்திர ரகசியம் திருமந்திரம், அது பேர் கொண்டு விதி ரகசியம் சர்மஸ்லோகார்த்தம், அனுசந்தான ரகசியம் துவயம். இந்த துவயம் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தி ஸ்ரீமதே நாராயணாய மகா. இல்ல பொருவாக்கியம் என்பது பகவானுடைய பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு பெருமாளுடைய திருவடியை உபாயமாக வலிக்கிறேன், புத்தி பண்ணுகிறேன். அப்ப சரணாகதி சொல்கிறது பொருவாக்கியம். துவயத்தின் உத்தரவாக்கியம் என்பது கைங்கரிய பிரார்த்தனை. ஸ்ரீமதே நாராயணாய நமகா, தேவனே திருவடியிலே கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறேன். சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோசித சகலவிதமான கைங்கரியம் பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் உத்தரவாக்கியம். இந்த பூர்வ வாக்கியம் என்ன, உத்தரவாக்கியம் என்ன, 2 வாக்கியத்தின் அர்த்தத்தையும் சுவாமி நம்மாழ்வார் திருவேங்கடமுடியானத்திலேயே சாதித்தார். பூர்வ வாக்கியத்தின் அர்த்தத்தை 6ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி 10வது பாசுரம், அகலகில்லேன் இறையமென்னு அலர்மேல் மங்கை உரமார்பா நிகரில் புகழாய் உலகமும் குடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சொல்லக்கூடிய, அப்ப அது சரணாகதி. உன் திருவடியை தவிர மற்றொரு கதி கிடையாது என்கிற சரணாகதி நிறுத்தித்தார் 6ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி அகலகில்லேன் பாசுரத்திலே. அதற்கு அனுகுணமாக 3ஆம் 10 3ஆம் திருவாய்மொழி கைங்கரிய பிரார்த்தனை, ஸ்ரீமதே நாராயணாய நமகா. அந்த கைங்கரிய பிரார்த்தனையை ஒடுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு அதுல தெரிவிக்கிறார். அப்ப நம்முடைய சம்பிரதாயத்தில் துவயம் மிகவும் முக்கியம். ஏனென்றால் திருமந்திரத்தாலே நாம யார், பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு மேற்கொண்டு பகவான் இந்த மாதிரி விதியை பண்றார், சரணாகதி பண்ணுன்னு இன்னும் விதிக்கிறார் அது சர்மஸ்லோகத்திலே. ஆனா அந்த விதித்தபடி அனுஷ்டானத்துல கொண்டு வருது துவயம்தான். அந்த துவயத்தையே திருமலையப்பனுக்கு சுவாமி நம்மாழ்வார் அனுகிரகித்தபடியாலே அவ்வளவு தூரம் சுவாமிக்கு அந்த திருமலையப்பனிடத்துல பிரீத்தி. ஆனா பிரீத்தி இருந்தாலும் அங்க கைங்கரியம் பண்ணணுமே. அது எப்படி இருக்கு, குளிரறிவு வேங்கடம். இன்னைக்கு நம்ம கார்த்தால போயிடுறோம், சாயங்காலமே வந்துடுறோம். அதுக்கும் கூட்டம் அதிகமா இருந்தா கூட அதுக்கு உண்டான சீட்டு என்னவோ அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு போய் சேவிச்சுட்டு வந்துடுறோம். ஆனா அன்றைய தினம் அப்படி இல்லை. துஷ்ட மிருகங்கள் இருக்கக்கூடிய காலம், விஷ ஜந்துக்கள் இருக்கக்கூடிய காலம். அப்படியே காடும் வானர்வம் வேடமும் வெங்கடமும் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட காட்டிலே எப்ப என்ன ஆகும் ஏதாகும் தெரியாது. எந்த விதமான வசதியும் கிடையாது. எதுவுமே இல்லாம இருக்கச்சேதே யார் போவதற்கு இருப்பார்? ஆனால் சுவாமி அனந்தாழ்வான் தேவரேர் நியமமானால் அடியேன் செல்கிறேன் சொல்றச்சே, நீர் ஒருத்தர் தான் ஆண் பிள்ளையோ என்று தெரிவித்துக் கொண்டு அங்க போனார். அங்க போய் அந்த கைங்கரியம் பண்ணுவதற்காக ஆச்சரியமா என்னென்ன பண்ணணும். முதல்ல என்ன பண்ணார், அங்க போய் குளம் வெட்டணுமே, தீர்த்தம் வேணுமே. சுவாமி புஷ்கரணி இருக்கு, நந்தவனம் வரணும்னா அதுக்கு தனியா தீர்த்தம் வேணுமோனோ, அதுக்காக குளம் வெட்டார். குளம் வெட்டச்சே இவருடைய தர்மபத்தினி நிறைய மாத கர்ப்பி. இவருடைய தர்மபத்தினி, இப்ப முதல்ல சரித்திரத்தை சொல்லிடுறேன். இவருடைய தர்மபத்தினி நிறைய மாத கர்ப்பிணி, அனந்தான தர்மபத்தினி. அவரே அனுஷன் வேண்டார், எல்லாம் குடும்பத்தோடு போக வேண்டியது. போயிட்டு அங்கே போய் இருக்க செய்து அப்ப அங்க கைங்கரியும் குளத்தை வெட்டின்னு இருக்காரு, யாருமே இல்லை. இவர் என்ன சொல்லுவாங்க, குளம் வெட்டதுன்னா குறைஞ்சது ஒரு 100 பேர் 200 பேரா இருக்குமாங்கன்னா அங்க யாரும் வருவா? ஒருத்தர் இவா 2 பேர் தான் குளத்தை வெட்டிகிட்டே இருக்கார். வெட்டின்னு என்னைக்கு ஆறுது? திருவேங்குடியான் ஒரு சிறு வயசில் ஒரு வேஷமிட்டு கொண்டு, சிறு வயசு பையனாக வேஷமிட்டு கொண்டு மேற்கொண்டு அவர்கிட்ட பிரார்த்திக்கிறார். யார்கிட்ட? அனந்தாழ்வான்ட்ட.
நீர் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காலே, நான் வேணா உதவி பண்ணினேன், உதவி பண்ணி நீங்க மண்ணை வெட்டி கொடுப்போம், அந்த மண்ணை கொண்டு போய் நான் தூரக்க போட்டு வந்துடுறேன் அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் கிடையாது. ராமானுஜர் எனக்கு தான் ஆணையிட்டு இருக்காரு, அந்த கைங்கரியத்தை நான் தான் பண்ணுவேன், மற்றவாளுக்கு அந்த கைங்கரியம் கிடையாதுன்னு கொடுக்க மாட்டேன்ட்டு. இவர் பார்த்தாரு, இனி இவர்கிட்ட கேட்டா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, திருவேங்கடவடியார் இவர்கிட்ட கேட்டா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன பண்ணுவான்னா, என்னைக்குமே பிராட்டி இருந்தா தான் சரியா வரும். அப்ப இங்க யாரு தர்மபத்தினி, நேர தர்மபத்திட்ட போய் கேட்டார். கேட்ட உடனே அவனும் என்ன சொல்லிட்டா, அதெல்லாம் அவரே இல்லைன்னு சொல்லிட்டாரு, என்னாலாம் முடியாது முடியாது முடியாதுன்னா. சரின்னு ஓரமா நின்று இருந்தார். திருவேங்கடவடியான் ஒரு ஒரு சின்ன பையனுடைய திருக்கோலம் கொண்டு அப்படி நின்று இருந்தார். ரொம்ப சிரமப்பட்டு மண்ணை வெட்டி வெட்டி அவர் வந்து அதுக்குண்டான பாண்டு இருக்கணும் அதுல போட்டு கொடுத்துட்டு இருக்கார். இந்த அம்மா நிறை மாத கர்ப்பிணியா இருக்கச்சதே தூக்க முடியாது, தூக்கிண்டு வெளியில கொண்டு போட்டுட்டே இருக்கா. பார்த்துட்டார் திருவேங்கடவடி, எப்படி இவ்வளோ பரிஸ்திதியா இருக்கு, இப்படி சிரமப்பட்டு இருக்காளே. சரின்னு சொல்லி மறுபடியும் அந்த தாயார்கிட்ட போயிட்டு, தாயை நான் பிரார்த்திக்கிறேன், அவர் தானே உங்களுக்கு ஏதாவது கோச்சிப்பாரு, உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அவர் கோச்சிருப்பார், அதனால அப்ப அவங்க பட்டேன், நான் இங்க மறைஞ்சுட்டு இருக்கேன், நீ கொஞ்ச தூரம் கொண்டு வா, கொண்டு வந்துன்னு நான் மறைஞ்ச இடத்துல எங்கிட்ட கொண்டு கொடுத்துரு, எங்கிட்ட கொண்டு கொடுத்த உடனே நீங்க இடுக்கடுன்னு கொண்டு போய் நாங்க கொண்டு போய் போட்டு வந்துடுறேன், போட்டுட்டு மறுபடியும் மறைஞ்ச இடத்துலயே உனக்கு அந்த பாண்டை கொடுத்துடுறேன், நீ திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னார். இந்த பிள்ளையாண்டான பார்த்தாருன்னு என்னன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கார். அதுவும் கண்ணில் ஒத்திக்கும்படியாக இருக்கக்கூடிய அந்த திருமேனி வடிவழகு இதை பார்த்தவொடனே இவளும் மயங்கிட்டா. சரி ஒத்துண்ட உடனே இப்ப வேலை கிடு கிடு கிடுன்னு ஆடுது. இதுக்கு முன்னாடி இவன் நிறமாத கர்ப்பிணியா இருக்கிறபடியாலே ரொம்ப நாள் எழுதி கொண்டு போய் அந்த மண்ணை கொண்டு போய் போட்டு வர்றதுக்கு இப்ப வேலை கிடு கிடுன்னு எழுதி கலந்தாடான்னு சந்தேகம் கொடுத்து, ஏ பெண்ணே என்ன ஆச்சு, ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு இருக்கியே, பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரமா ஆயின்னு இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் சரியா 2 தடவை 3 தடவை பார்த்தா இன்னும் சீக்கிரமா ஆயிட்டு இருக்கு, ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு நேர கிட்டக்க வந்து பார்த்தா அதே பிள்ளையாண்ட அங்க நான் மண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். உன்னை விட்டேனா பாருன்னு சொல்லிட்டு அந்த கடப்பாறை கையில இருக்கணும், அந்த கடப்பாறையோட நேர அடிக்க ஓடி வர்றார். யார்? அனந்தாழ்வான் திருவேங்கடமணி அந்த சின்ன குழந்தைய அடிக்க வரச்சு. ஓ அடிக்க வராருன்னு இவர் என்ன பண்ணார், அப்பிரதட்சமா சந்நிதிக்குள்ள போயிட்டார். அப்பிரதட்சமாக சன்னதிக்குள்ள போயிட்டார். சன்னதிக்குள்ள போட்டு விட்டேனா பாரு இங்கிருந்து கடப்பாறை தூக்கி எரியிறார். எரிஞ்ச உடனே இந்த இடத்துல மோபாயில்னு பேரு. இந்த மோபாயில பட்டு விட்டு யாருக்கு? திருவேங்கடபடியாரு பட்டவன். திருவண்ணன் சின்ன குழந்தை, அவன் 15 வயசு பையன். அந்த பட்ட உடனே இங்க ரத்தம் கொண்டு விடுத்து அப்படியே உள்ள போயிட்டார். நேரம் உள்ள போனார். உள்ள போறியா, என்ன பண்ற பாரு, எங்க திருவேங்கடம் உள்ள போயிட்டு இருக்க. நேரம் உள்ள போனா திருவேங்கடம் இந்த ரத்தம் சொட்டுறது, இங்க சொட்டின்னு இருக்கு. சொட்டின்றதுனே உடனே ஓ அபச்சாரப்பட்டனே அப்படின்னு பச்சை கற்பூரத்துக்கு இன்னைக்கு கூட இங்க அடையாளம் இருக்கணும். அது அனந்தாழ்வானுடைய அடையாளம். நிறைய பேருக்கு அது தெரியாது. இன்னைக்கும் நீங்க கோபுர வாசல் உள்ள நுழையிறணும். உள்ள நுழையிறன்னா நீங்க சிவில நின்று ஓன்னு சத்தம் போட்டுன்னு உள்ள போவா. உள்ள கோபுர வாசல் உள்ள நுழைச்சு அதுல வலது பக்கம் பார்க்கணும். அந்த கோபுர வாசல் அந்த இதுக்கு அந்த சவத்துக்கு மேலே கடப்பாறையை ஒண்ணு தொங்க விட்டுப்பா. அதுலயும் எழுதியிருப்பா அனந்தாழ்வான கடப்பாறை எழுதியிருப்பா. இது சொன்னா அந்த கடப்பாறையால் தான் அடிச்சான்னு சொல்லியிருக்கா. இதுக்கு சொன்ன இந்த இடத்துல இந்த ரத்தம் வந்துடுத்து, இந்த ரத்தத்தால் தான் இங்க பச்சை கற்பூரம் வச்சு அடைக்கன்னு இருப்பா. இதுக்கு சொல்ல அந்த கைங்கரியம் பண்ணார். அந்த கைங்கரியம் பண்ணி இப்படியே புஷ்ப கைங்கரியம் பண்ணி பெருமாள் நிச்சயம் சமர்ப்பிச்சுட்டு நடந்துட்டே இருக்க செய்து. இதுல ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, எம்பெருமானார் இங்க வந்து சேவை சாய்க்கணும் அப்படின்றதுக்காக மங்களாசாசனத்துக்கு ஒரு நாள் வந்துட்டார். வந்த உடனே தள்ளாங்க, அவரால் முடியல. என்ன பண்ணலாம் ஒண்ணும் முடியல. அவரால் ஒண்ணும் பண்ண முடியாதபடியாலே அதுவும் நம்ம நடந்துதானே போகணும். இன்னைக்கெல்லாம் எல்லா வசதியும் இருக்கு, அன்னைக்கு ஒண்ணும் கிடையாது இல்லையா. அதுவும் மேல போச்சு முழங்கால் முடிச்சுன்னு பேரு. அந்த முழங்கால் முடிச்சுன்னு போகிறதுக்கு முன்னாடி சுவாமியோட தள்ளாம வந்துட்டு அங்க பக்கத்துல நிறைய மரங்கள் இருந்தது. அந்த மரங்கள்ல ஒரு பாறை மேல உட்கார்ந்துட்டு ரொம்ப ஆயாசமா இருந்தார் சுவாமி. ஏன்னா வயசாயிருக்கு, ரொம்ப ஆயாசமா இருந்தார். அப்படி இருக்கச்சேது இதே திருவேங்கடபடியான் ஒரு 15 வயசு பையனாக இருந்து கொண்டு நேரம் வந்து ஆயாசமா இருக்கு, இவருக்கு ஏதாவது தாகம் வேணும், அதுவும் சாப்பிடல, பசி வேணும். அந்த பசியா இருக்கிறபடியாலே இவருக்கு ஏதாவது ஆகாரம் கொடுப்பவன்னு சொல்லிட்டு தத்தியொன்னும் அதே போல ஒரு மாம்பழம் அந்த மாம்பழத்தையும் எடுத்துட்டு அப்படியே நேரா குழந்தை கொண்டு கொடுக்குறார். நேரா குழந்தை கொடுத்த உடனே
உடனே பக்கத்துல சிஷ்யாலாம் இருக்கா. நீ யார்? இந்த தத்தியவனத்தை கொண்டு கொடுத்துட்டு இருக்கியே, இதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு இருக்கியே, நீ யார்? நீ யாருன்னு கேட்க, நான் யாருன்னா உங்கள ஒருத்தன் தான், நான் உங்கள ஒருத்தன் தான். இல்ல இல்ல இல்ல, நீ கொடுக்குற மாதிரிலாம் நாங்களாம் வாங்கி சாப்பிட மாட்டோம். ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறவாளுக்கு தான் நாங்க வாங்கிட்டு போகிற, யார்கிட்ட ஆச்சாரிய சம்பந்தம் இல்லையோ அவாட்ட வாங்க மாட்டோன்ட்டு அன்னைக்கே உண்டு. நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்க போனோம். அன்னைக்கே அதனாலதான் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு சாப்பிட பிணச்சோறு மனச்சோறு ரெண்டுமே கூடாதுன்னு சொல்லுவா. வெளியில சாப்பிடறதுன்றது அநேகமா அவாய்ட் பண்ணிட்டா சரீரத்துக்கும் ஆரோக்கியம், ஆத்மாவுக்கும் ஆரோக்கியம், நமக்கும் உஜ்ஜீவனம் கிடைக்கும். ஏன் சுவாமி வெளியில போற இடத்துல அங்க கையில எடுத்துட்டு போக முடியுமானா, எதுக்கு இந்த சிரமம்? அங்க நிறைய கோயில்கள் இருக்கு, மடங்கள் இருக்கு. அவள்கிட்ட பேசினாலே அவளுக்கு வந்து பகவத் சம்பந்தமும் பாகவத சம்பந்தமும் ஆச்சாரிய சம்பந்தமும் இருக்கும். அந்த சம்பந்தத்தால், ஏன்னா கண்ணனே தெரிவிக்கிறார், எனக்கு ஆராதனை பண்ணப்படாத ஒரு பிரசாதமா இருந்தா அவன் என்ன தெரியுமா சாப்பிடுறான்? விஷத்தை சாப்பிடறான் அப்படியே தெரிவிக்கிறார். இது சொல்ல வந்து அப்படி இருக்கச்சது. அப்ப அதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு என்னென்ன தமோ குணங்களோ ரஜோ குணங்களோ அத்தனையும் உருவாக்குறதுன்னு. அப்ப என்ன ஆயிடுது? பகவான்னா அப்படி முகத்தை திருப்பிக்கிறோம், ஆச்சாரியான்னா முகத்தை திருப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடுறதுனும். அதே அவள்கிட்ட நம்ம சாப்பிட்டோம் வச்சுக்க, அது யாரோட இருக்கணும், இந்த இடத்துல சாத்திய பார்க்கப்படாது. என்ன எக்குற்றவாளர் எதிர்பிறப்பி ஏதியல் நேதியல் ஆச்சாரியத்துல அதான் பார்த்திருக்கோம். அப்படின்னு அப்ப என்ன சுவாமி பார்க்கணும்னா, அவன் பகவத் சம்பந்தம் இருக்கா, பாகவத சம்பந்தம் இருக்கா, ஆச்சார சம்பந்தம் இருக்கான்னு பார்க்கணும். அவர் பிராமணரான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பகவத் சம்பந்தம் இருக்கான்னு பார்க்கணும், யாரா இருந்தாலும் சரி. அதனால உனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கான்னு கேட்கிறார் சிஷ்யாலாம். சுவாமி ராமானுஜன் கேட்கிறார், இவருக்கு ஏது ஆச்சார சம்பந்தம்? திருவேங்கடபடியானுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கா? இருக்கான்னா இவர் என்ன பண்ணிட்டார்? இருக்குன்ட்டார். பொய் சொல்றது கேட்கணுமா? கண்ணனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டார். இருந்தாலும் இவாளுக்கு சந்தேகம். யாருக்கு சந்தேகம்? வந்த சிஷ்யாருக்கும் சுவாமி ராமானுஜனுக்கும் சந்தேகம். என்ன இந்த பிள்ளையாண்ட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா, பிள்ளையாண்டன் பார்த்தா ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியலையே, இருக்குன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொன்னார். சொன்ன அப்பனா ஒண்ணு பண்ணு, உன்னுடைய ஆச்சாரியன் இருக்காரணும், ஆமா அவனுடைய தனியில சொல்லு அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே உங்க ஆச்சாரன் யாருன்னு கேட்கச்சு, யாரோ ஒரு பேரை சொல்ல போனோம். அதெல்லாம் சொல்லிட்டார், அனந்தாழ்வான்னு சொல்லிட்டார். அனந்தாழ்வா தான் அங்க கைங்கரி பண்ணிட்டு இருக்காரு. அனந்தாழ்வா தான் எங்க ஆச்சாரன்னு சொல்லிட்டார். இவாளுக்கு சந்தேகம். அப்ப நான் தனியனை சொல்லுன்னு. தனியனே இல்லை, அனந்தாழ்வான் அப்ப தனியன் இல்லை, தனியனே இல்லை. இப்ப நமக்கு அந்த காலத்துல எல்லாம் அப்படியே புரியத்துக்காக சொல்ல, யாரும் தவறா நினைக்க வேண்டாம். அன்னைக்கு ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் ராமானுஜ கூட்டங்கள் உண்டு. ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்குள்ளேயும் அங்கங்க அவெல்லாம் இந்த மாதிரி நம்ம இப்ப அன்னதானம் சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் ராமானுஜ கூட்டம். அது ததியாராதன்னு பேரு. அங்க ததியாராதனுக்குள்ள போகணும்னாலே அவ வந்து முதல்ல கேட்பா, ஆச்சாரன் இருக்காரா, ஆச்சாரன் தனியன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யாருக்குன்னா அந்த பிரசாதத்தை மாத்துவா, அது வேற விஷயம். ஆனா அதற்குன்னு ஒரு தகுதி வேணும்னு உள்ள போறதுக்குன்னு அந்த தகுதி இருக்கான்னு கேட்பா. அப்ப அந்த சம்பந்தத்தை சொல்லி தனியனை சொன்னாதான் மேற்கொண்டு அவளுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. இது அந்த காலத்திலே உண்டு, இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாரா இருந்தாலும் இப்படி இருந்தாலும் அவர் வந்து கால் சரையை போட்டுக்காரா, சட்டை போட்டுக்காரா, என்ன போட்டுக்காரா, அதெல்லாம் ஒண்ணுமே எல்லாம் உள்ள போயிருக்கா, திருமண் காப்பி இருக்கா, அதெல்லாம் கூட தெரியாது. இருக்கட்டும், இது சொல்ல வந்தேன்னு. இப்ப இந்த மாதிரி கேட்ட உடனே இவருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஒண்ணு தெரியல, அனந்தாழ்வான்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கு அப்புறம் சரி அனந்தாழ்வான்னு சொன்ன உடனே இவர் வாங்கி சாப்பிட்டுவா போட்டுக்கா, தனியனை சொல்லணும்னு வேற சொல்லிட்டார். தனியனை சொல்லணுமோனோ, என்ன தனியனை சொல்றது? இவருக்கு தனியனை என்ன தெரியுது? தனியனே இல்லையே. அப்ப திருவேங்கடமுடையானால பண்ணப்பட்ட தனியன் தான் யாருக்கு? அனந்தாழ்வானுக்கு. அகிலாத்ம குணாவாசம், அஜ்ஞான திமிராபகம், ஆஸ்திதானம் சரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம். அகிலாத்ம குணாவாசம், அகிலாத்ம குணாவாசம், அஜ்ஞான திமிராபகம், ஆஸ்திதானம் சரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அகிலாத்ம குணாபாஸ்தம், அனைத்து ஆத்ம குணங்களையும் பொருந்தியவராய், அனைத்து ஆத்ம குணங்களையும் பொறிந்தவராய், அஜ்ஞான திமிராபகம், அஜ்ஞானம் என்னும் இருட்டையே போக்குபவராய். அவர் திருவடி பற்றினா என்னாகும்? அனைத்து ஆத்ம குணங்களும் அவன்கிட்ட பூர்ணமா இருக்கு. நம்முடைய அஜ்ஞானங்களை போக்குபவரா, அஜ்ஞான திமிராபகம்,
ஆஸ்ரிதானம் சரணம், தன் பக்தர்களிடத்தையே மிகவும் ஆச்சரியத்தோடு இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர். ஆஸ்ரிதானந்த சரணம் வந்தே, வந்தேன வணங்குகிறேன். வந்தே அனந்தாரிய தேசிகம், அப்படிப்பட்ட அனந்தாரியனை வணங்குகிறேன். இது ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை பண்ணது யாரு? திருவேங்கடமுடியானை. ஏன்னா சாமானிய லோகத்துல எப்படி பண்ணுவா? ஒரு ஆச்சாரியன் இருக்கான்னா அந்த ஆச்சாரியனுக்கு சிஷ்யா தான் பண்ணுவா. ஆச்சாரிய தனின்னு வந்துட்டோம்னு வச்சுக்கேன். நித்தியமச்சுத பதாம்புஜ யுக்பர்பயாமோ கதித்ராணி திருநாய மேனே அஸ்மத் குரு பகவதோஸ்த ஜெயைக சிந்தோகோ ராமானுஜஸ்ட சரணோ சரணம் இது பண்ணது யாரு? புறத்தாட்டம். அப்ப அவருடைய சிஷ்ய எத்தனை பண்ணுவா? அந்த மாதிரி அனந்தாழ்வாவுடைய சிஷ்யர் இந்த ஸ்லோகத்தை பண்ணார்னா இல்லை, திருவேங்கடமுடியானாலே பண்ணப்பட்ட இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொன்னார். சொன்ன உடனே அவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உச்சி பாக்குறான் அந்த பிள்ளையாண்டான. யாரு? திருவேங்கடமுடியானா. திருவேங்கடமுடியான்னு ஒரு பிள்ளையா வேஷம் போட்டு வந்திருக்கணும். அப்படியே உச்சி பாக்குறா. பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு, இந்த பிள்ளைக்கு சந்தேகம் வந்துட்டு, நானே ஒரு எங்கேயா ஒரு ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லணும் அல்லது ஏதோ பாசனம் சொல்லணும்னா அப்படி நம்ம கிடுகிடுன்னு குழந்தைகள்லாம் சொல்லிட்டு வச்சுக்கேன். அவெல்லாம் அப்படி ஒண்ணுமே கை தட்டாம அப்படியே பார்த்துட்டே இருந்தா வச்சுக்கேன். சந்தேகம் வந்துடும். தப்பா சொல்லிட்டுமோ ஒரு சந்தேகம் வந்துருமோனா, அந்த சந்தேகம் திருவேங்கட அனுபவம் வந்துருச்சு. சுவாமி அவர் பகவான் தானே சுவாமி, அவரோட தப்பா சொல்லுவாரு. நான் சொல்லிட்டாரு சுவாமி, அவரே தப்பு பண்ணுவாரு. நான் பண்ணிட்டேன். இந்த தப்ப ரங்கநாதன் பண்ணல, இவர் தப்பு. அப்ப இந்த ஸ்லோகம் தப்பா? அகிலாத்ம குணாபாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானந்த சரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம். இந்த ஸ்லோகம் தப்பா? ஏதாவது சொற்குற்றம் பொறுக்குற்றம் இதெல்லாம் இருக்கான்னா, சொற்குற்றம் பொறுக்குற்றம் அப்படின்னு சொற்குற்றம் இல்லை, ஆனா பொறுக்குற்றம் இருக்கு. என்ன சுவாமி, என்ன தப்பு? எல்லாம் வியாக்கரண பிரகாரம் எல்லாம் சரியாதானே இருக்குன்னா, அதெல்லாம் சரியாதான் இருக்கு. ஆனா ஒண்ணு தப்பு. என்ன தப்புன்னா, இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், என்னைக்குமே நம்ம ஆச்சாரத்தை நம்ம சுவாசனம் பண்ணிட்டு போகணும். நாம நம்முடைய ஆச்சாரம் தண்ணின்னு போகணும். சொல்றச்சு அந்த தண்ணீர்ல என்னென்ன தெரியுமா வரணும்? நம்முடைய ஆச்சாரியன் திருநாமம், அதே போல நம்முடைய ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் அவருடைய திருநாமமும் அதுல வரணும். இந்த ரெண்டும் வரணும். அப்ப நம்ம ஆச்சாரம் வைபவமும் அதே போல நம்முடைய ஆச்சாரனுக்கு ஆச்சார வைபவமும் அதுல வரணும். அப்படிப்பட்ட ஆச்சாரனை வணங்குகிறேன்னு அந்த ஸ்லோகம் வரணும். இதுதான் ஆச்சாரியன் தனியன்னு பேரு. ஆனா இந்த அனந்தாழ்வானுக்கு உண்டான இந்த ஸ்லோகம் இருக்கே, திருவேங்கடமுடியானால பண்ணப்பட்ட இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அனந்தாழ்வானை பற்றி தான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கே தவிர அனந்தாழ்வானுக்கு ஆச்சாரியன் யாரு? சுவாமி எம்பெருமானார் தானே, சுவாமி ராமானுஜர் தானே. அந்த ராமானுஜரை பத்தி இந்த ஸ்லோகத்திலேயே இல்லை. அப்பதான் ஸ்லோகமே தப்பு. நம்ம நல்லா தெரிஞ்சு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாம நித்தியமே தீர்த்தம் வாங்கிட்டு ஸ்லோகம் இருக்கோம். நித்தியம் தீர்த்தம் அது மாதிரி குடிச்ச உடனே ஆச்சாரியன் தண்ணி சொல்றோம். ஆச்சாரன் தண்ணி சொல்றது நீங்க நல்லா சொல்லி பாருங்க. உங்க ஆச்சாரியன், உங்க ஆச்சாருடைய ஆச்சாரன் பிராச்சாரியன் பேரு. அந்த ரெண்டு பேரும் ரெண்டுடைய திருநாமாக்கள் அதுல வந்துடும். இவருக்கு தெரியவே இல்லை. நம்ம பூர்வாச்சாரம் தெரிஞ்ச அளவுக்கு பெருமாளுக்கு தெரியாது. என்ன சுவாமி இந்த மாதிரி சொல்லிட்டு. ஆனா ஸ்ரீரங்கநாதன் நம்பெருமாள் சரியா பண்ணிட்டார், தப்பே பண்ணல. அவர் என்ன பண்ணார்? ஸ்ரீசைலேசதயா பாத்திரம். இப்ப மணவாளமாமன் ஒரு வருஷ காலம் நம்பிலுடைய ஈடு காலக்ஷேபத்தை கேட்டார். இவர் சொன்னார், அவர் கேட்டுட்டார். கேட்ட உடனே சம்பாவனை சமர்ப்பிக்கணுமோ, அந்த சம்பாவனை தான் ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் சரியா சொன்னார். அப்பனா ஸ்ரீசைலர் என்று சொல்லக்கூடிய திருவாய்மொழி பிள்ளை தயாபாத்திரம், அவருடைய தயைக்கு பாத்திரபூதமானவர்கள். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தி பக்தி ஆதி குணாரும். ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் என்ன, அதெல்லாம் குணக்கடலாக இருக்கக்கூடியவரே. யதீந்திர பிரபலம், யதீந்திர பிராமணியத்தோடு இருக்கக்கூடியவரே. ரம்ய ஜாமாத்திரம், அப்படிப்பட்ட அழகிய மணவாள் மாமனிகளே வந்தே ரம்ய ஜாமாத்திரம், அப்படிப்பட்ட அழகிய மணவாள் மாமனை வணங்குகிறேன். சரியா இருக்கு, எந்த தப்பும் இல்லை. அப்ப மணவாள மாமனி வேற வந்துட்டு அழகிய மணவாள மாமனி. அந்த மணவாள மாமனி ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை, அதான் ஸ்ரீசைலர்னு வந்துட்டு. இதுல எந்த அப்பனா என்னன்னா, திருவேங்கடமுடியான் நம்பெருமாட்ட வந்து கத்துக்கணும்.
இது என்ன சுவாமி புதுசா இருக்குன்னு. ஆமா, இவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு சரியா ஸ்லோகத்தை, அந்த ஸ்லோகத்தை ஆச்சாரம் தனியா சரியா சொல்லணும் போனோம், சரியா சொல்லலையணும். இப்ப இவட்ட வந்து கத்துக்கணும், இந்த தப்பு இவர் பண்ணிட்டார். உடனே அவெல்லாம் பிடிச்சுட்டா. உண்மையா ஆச்சாரிய சம்பந்தம் ஆயிருக்கா இல்லையான்னு கேட்டான். பயம் வந்துருச்சு, திடேங்கிற பயம் வந்துருச்சு. இது என்ன ஆகுதுன்னு இவருக்கு அப்படி பேச்ச மாத்திரத்துக்காக இவருக்கு எத்தனை சாமர்த்தியம் இருக்கு. ஒரு சாமர்த்தியமான கடியன் கொடியன் நெடியமான் உலகம் கொண்டாடியன் அடிவடி வேணிபாயத்தன் ஆழ்வார் தெரிவித்தா பல என்ன வேணா எது வேணா எப்படி வேணா பண்ணுவாரணும். உடனே சட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க என்ன நீங்க ஒரு தனியனை வச்சுட்டு நீங்க இந்த வார்த்தை பேசிட்டு இருக்கிற, இன்னொரு தனியன் வேற இருக்குன்ட்டு. என்னடா அது இன்னொரு தனியன் வேற இருக்கு? ஆமா, ஒரு தனியன் இல்ல இன்னொரு தனியன் வேற இருக்குன்ட்டு. இப்ப ஜாகிரதை ஆகிட்டாரணும். ஓ, இந்த மாதிரி தனியன் பண்ணணும் போல் இருக்கு. நம்முடைய ஆச்சாரியன் மட்டுமல்ல, அந்த ஆச்சாரனுக்கு ஆச்சாரனும் திருநாமோ அதுல வண்ணம் போல் இருக்கு. இது நமக்கு தெரியலையே. நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி சமாளிச்சுப்போம். சமாளிக்கிறார் யாரு? திருவேங்கடமுடியன். ஒரு சின்ன குழந்தையா வந்து என்ன சமாளிக்கிறான்னா, இல்ல ரெண்டு தனியன் இருக்கு, அதுல முதல் தனியன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இப்ப ரெண்டாவது தனியன் சொல்றேன்னு சொல்லுவேன். அப்ப ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீ பாதாம்பூர்கத்வயம் சதுத்மாங்கல்ய சந்தாரியம் அனந்தாரியம் அகம் பஜே. இது ரெண்டாவது தனி. அப்ப ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீ பாதாம்போருகத்வயம் சதுத்மாங்க சந்தாரியம் அனந்தாரியம் அகம் பஜேன்னு இது ரெண்டாவது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல சுவாமிதான் ராமானுஜர் தான் முதல் ஆச்சாரியன். அடுத்து அப்படிப்பட்ட அந்த அனந்தாரியரை வணங்குகிறேன், அவரை வணங்குகிறேன். இது வந்துட்டு இது வந்த உடனே சரி சரி ஆச்சாரனுடைய கைங்கரியம் உங்ககிட்ட இருக்கு, ஆச்சார திருவி சமம் இருக்குன்னு உடனே அங்க கொண்டு வந்த தஜ்ஜோன்னு, அந்த தஜ்ஜோனத்தை வாங்கிட்டு மேற்கொண்டு மாம்பழம்லாம் கொண்டு வந்தாரணும். அதெல்லாம் நான் சுவாமி ஒரு துளி எடுத்துட்டார். ஒரு துளி எடுத்துட்டு மற்றவா எல்லாருக்கும் கொடுத்து மேற்கொண்டு அந்த கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த கொட்டை இருக்கணும் மாம்பழ கொட்டை, அந்த கொட்டையை அங்க போட்டான். அங்க போட்ட உடனே இன்னைக்கு அது பெரிய மரமா வளர்ந்துருக்கு. இன்னைக்கு அது பெரிய மரமா வளர்ந்துருக்கு. நீங்க தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னு தெரியாத தெரிஞ்சுக்கோங்க. நடந்து போறத நீங்க பார்க்கணும். ஆனா நீங்க வண்டியில போனாலும் இந்த மேல் மலைக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி, அதாவது நம்ம வண்டியிலே வளைஞ்சு போறோம் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு போர்டு போட்டுக்கும். இங்க வழியம்பெருமானார் சன்னதின்னு ஒரு போர்டு போட்டுக்கும். இது நம்ம கார்லயோ இல்ல பஸ்லயோ போனா கூட போட்டுக்கும். அது பஸ்ல போனா இறங்க முடியாத, அதுக்கு அந்த அலோவ் பண்ண மாட்டா. நம்ம தனியார் காரை வச்சுட்டு போறோம்னா அப்ப வந்து அங்க இறங்கி அங்க போய் சேவிச்சு வரலாம். ஆனா அங்கேயும் கொஞ்சம் மேல நடக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 40-50 படிக்கட்டு நடக்கணும். அதுக்கு நடந்து போகணும். ஆனா இந்த நடப்பாதையில போறச்சு கீழே இருந்து போறோமோனும், கீழே இருந்து நடந்தே போறோமோனும், நடந்து போறச்சு மேல முழங்கால் முடிச்சுக்கு முன்னாடி அங்க வழியம்பெருமானார் சன்னதியே இருக்கு. பெரிய பெரிய சன்னதி, பெரிய சன்னதி இல்ல, அப்படியே ஒரு மாதிரி சன்னதி கட்டியிருப்பா. அதுக்கு பெரிய சம்பரோஷன்லாம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய இன்னைக்குல அந்த திருப்பதி ஜியர்காலும் பெரிய கேள்வியப்பன் சிய கேள்வியப்பன் அவெல்லாம் அதை பராமரித்துக் கொண்டு இன்னைக்கு பராமரித்துக் கொண்டு நிச்சயமே அங்க திருவாராதனை பண்ணப்பட்டு நிச்சயமே என்ன இந்த மேல முதல்ல பெருமாள்கிட்ட திருவாராதனை ஆகும், அங்க திருப்பாவ சாத்தபர் ஆகும். திருப்பாவ சாத்தபர் ஆனதுக்கு அப்புறம் பெருமாள்கிட்ட மூலவர்கிட்ட சிறுவா சாத்தபர், அங்கிருந்து கோட்டியார் அத்தனை பேரும் கிளம்பி நேரா ராமானுஜர் சன்னதிக்கு வருவா. அடிய சொல்லி திருமலையில ராமானுஜர் சன்னதிக்கு வருவா. ராமானுஜர் சன்னதிக்கு வந்த உடனே அங்க ராமானுஜன் விட்டுதான் சாத்தபர் ஆகும். அங்க ராமானுஜமுத்திர சாத்மர் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரசாதம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் சக்கர மக்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருப்பா. இந்த மாதிரி நிச்சயமே நடக்காது. அங்க ராமானுஜமுத்திர சாத்மர் ஆன உடனே அங்க இருக்கிற கோபியாலும் நேர இங்க வழியம்பெருமானார் சன்னதிக்கு வந்து அங்க வந்து மறுபடியும் ராமானுஜமுத்திர சாத்மர் ஆகி அங்க தஜ்ஜோன்னு விநியோகம் ஆகும். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இத வந்து ஒரு சில காலத்துக்கு முன்னாடி ஒரு பரம்பரையா பார்த்துட்டே வந்தா. இன்னைக்கு சுவாமி ஜிஆர் சுவாமிகள் தான் பூர்ணமா அது என்னன்னு நடக்கிறது ஞாபகம் வச்சுப்போ. வழியம்பெருமானார் சன்னதினே அதுக்கு பேரு. அந்த வழியம்பெருமானார் சன்னதி அங்க இன்னைக்கு அந்த மாமரம் இருக்கு. அந்த மாங்கொட்டை அங்க விழுந்து பெருசா மாமரம் வளர்ந்துருக்கு. அந்த மாமரத்தையும் ஜாகிரதை பண்ணி வச்சுக்கா. அந்த மாமரத்தை ஒட்டியே சன்னதி கட்டியிருக்கா. அந்த சன்னதிக்குள்ளே எம்பெருமானார் மூலவர் என்ன, அந்த மூலவர் தெளிட்டா பண்ணி அந்த மூலவருக்கு நித்திய திருவாரம் வந்து சாத்வாரம் நித்தியமே ஆகும். எதுக்கு சொல்ல வந்தாண்டா அப்படி இருக்கக்கூடிய இல்லையா, அப்படி இருக்கது
சிந்து பூமகிடம் திருவேங்கடம் அந்தமை புகழ் அகருடைய அண்டலே எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப திருவேங்கடத்துல கைங்கரியம் பண்ணணும் கைங்கரியம் பண்ணணும் கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார். அந்த பிரார்த்தனை பிரகாரம் அங்க நடந்துருக்கு இருக்கட்டும். அப்படி இருக்கச்சது இப்ப இந்த 2வது ஸ்லோகம் வந்தது. முதல் ஸ்லோகம் அகிலாத்ம குலாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்திதானந்தரம் வந்தே அனந்தாரிய தேசிகம் தெரிவித்தார். அதுக்கு வேற இந்த சுவாமி அனந்தாழ்வான் நிறைய சரித்திரங்கள் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்ல, அங்க அனந்தாழ்வான் அங்க இருக்கச்சது திருவேங்கடமணியானுக்கு அவருக்கு திருமலை அனந்தாழ்வான்னு பேரு. திருமலை அனந்தாழ்வான் அப்படின்னு அவருக்கு பேரு. அது மட்டும் இல்ல, திருவேங்கடமணியானுக்கு சில சில கந்தம் வெங்கடாசல இதிகாசமாலா வெங்கடாசை வெங்கடாச்சல இத்திகாசமாலான்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார் அனந்தாழ்வான். என்னன்னா, அந்த திருவேங்கடமணியான் எப்படி வந்திருக்கார்? ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணீகதே ரமயா ரமணாயாய வெங்கடேஷாய மகள்னா எப்படி அந்த புராணங்கள் எல்லாம் என்ன சொல்றது ஏன் சொல்றது ஆச்சரியமான கிரந்தம். அந்த கிரந்தம் இருக்கார். அது திருவேங்கடனுடைய இதிகாசம், திருவேங்கடமுடையானின் இதிகாசம். திருவேங்கடனா திருவேங்கட மலையுடைய பிரபாவம் என்ன, அந்த மலையில இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான பிரபாவம் என்ன, அதெல்லாம் பூர்ணமா எழுதியிருக்கார். அது மட்டும் இல்ல, அங்க திருவேங்கடமுடியான சன்னதியிலே சுவாமி ராமானுஜர் என்னென்ன கைங்கரியத்தை ஏற்படுத்தினார் பூர்ணமா. இன்னைக்கு அந்த புஸ்தகத்தை படிச்சோம்னா கொஞ்சம் மாற்றம் இருக்கு. மாற்றம் இருக்குன்னா அது யார் சுவாமி காரணம்? அது யாரையும் குத்தம் சொல்லல, மாற்றம் இருக்கு. எப்படி இருக்கோ என்ன இருக்கோ இது. ஆனா சம்பிரதாயமும் சாஸ்திரமும் என்னைக்குமே ஒத்துதான் இருக்கும். அதுல இருந்து நம்ம நழுவவே பண்ணாது. எந்த நிலையிலுமே சரி, எந்த நிலையிலுமே இருந்து ஒரு ஆகம சாஸ்திர பிரகாரம் ஒரு சம்பிரதாயம் பிரகாரம் அதன் பிரகாரம் தான் எந்த சன்னதியுமே இருக்கணும். எந்த ஏன்னா பிரியத்துக்காக சொல்றேன். இப்ப இல்ல சுவாமி பக்தானாம் பிரகாசசே பக்தர்களுக்காக அந்த சன்னதி வாஸ்தவம் தான். பக்தர்களுக்காக இந்த சன்னதினா ஒரு பக்தர் ராத்திரி 2 மணிக்கு வரேன்னு இருக்கார், அவருக்காக தான் இருக்கேன், நான் முடிச்சுட்டு இருக்கேன்னு இருக்க முடியுமா? இல்லை, ஆகம சாஸ்திரம் ஒத்துக்காரு. அப்ப ஆகம சாஸ்திரம் என்ன சொல்லிட்டோ இதெல்லாம் அவர் பண்ணியிருக்கார். சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுன்னா கோயில் கதவை சாத்தியன்னு இருக்கார். அன்னைக்கு நடந்திருக்கு. இப்ப அது குத்தம்னு அடியே சொல்ல வரல. ஏன்னா அந்த மாதிரி அவரு அந்த நிச்சயத்துல என்னென்ன சுவாமி அங்க கைங்கரியம் பண்ணியிருக்க எது எது பண்ணியிருக்கார் பூர்ணமா இட்டிருக்கார். பூர்ணமா இருக்கணும். அந்த திருவேங்கடமணியான பூர்ணமா அதெல்லாம் வெங்கடாசன இதிகாசமான கிரந்தத்தை பூர்ணமா எழுதியிருக்கார். அது மட்டும் இல்ல, பிரத்யக்ஷே குருவஸ்தத்யகான்னு சொல்லியிருக்கணும். அந்த குருவை முன்னாடி கொண்டாடுன்னு இருக்கு. குருவை முன்னாடியே கொண்டாடணுமா அப்படி இருக்கச்சது. அப்படிப்பட்ட ஏன்னா ராமானுஜரை பிரத்யட்சமா அவர் சேவிக்கல திருவரங்கத்தை சேவிச்சிருக்காரு. ஆனா திருமலையில் இவர் இருக்கிறபடியாலே நிச்சயமே ராமானுஜர் சேவிக்கிறதுக்கு உண்டான அவகாசம் இல்லாதபடியாலே என்ன பண்ணாரு. அதனால அந்த திருவேங்கடமொழியான் விஷயமாக ராமானுஜர் என்னென்ன கைங்கரியம் பண்ணியிருப்பாரோ என்ன பண்ணுவோம். அந்த திருவேங்கடமொழி விஷயமாக ராமானுஜர் என்னென்ன கைங்கரியம் பண்ணியிருப்பாரோ அது மட்டும் இல்லை. இந்த 108 திவிதேசங்கள் அந்த திருப்பார்களில் விட்டுடுங்கோ, அதுக்கு சிவைகள் விட்டுங்கோ, இந்த 106 இந்த 106 திவிதேசங்களே சுவாமி ராமானுஜர் என்னென்ன கைங்கரியம் பண்ணியிருப்பாரோ அதை அத்தனையும் சொல்ல வேண்டும்ன்றதுக்காக அதுல பிரதானமாக 4 திவிதேசத்தையும் எடுத்துக்கொண்டார். சுவாமி அனந்தாழ்வான் பிரதானமாக 4 திவ்யதேசம் எடுத்துட்டார். எந்தெந்த திவ்யதேசம்? கோயில் திருமலை பெருமாள் கோயில் திருநாராயணபுரம் சொல்றோமோ, ஸ்ரீரங்க மங்கரநிதிம் கருணாநிதி வாசம் ஸ்ரீவேங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ அஸ்திசைல சிகரோத்வல பாரிஜாதம் ஸ்ரீ சந்தமாவி சரசா இத்திசைல தீபம் நித்தியம் இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்றோமோ. அந்த 4 திவ்யதேசத்துல பிரதானமா எடுத்துக்கொண்டு அந்த 4 திவ்யதேசத்தில் திவ்யதேச பிரஸ்தாபமே இந்த சச்சு ஸ்லோகத்துல கிடையாது. திவ்யதேசம் சொன்ன உடனே என்ன தோணுனா, ஓ அப்ப திவ்யதேச வைபவத்தை சொல்றாரு போட்டுக்கணும், கிடையவே கிடையாது. அந்த திவ்ய தேசத்துல சுவாமி என்னென்ன கைங்கரியம் பண்ணார், ஏதேது பண்ணார் அப்படின்னு. அதனால அந்த 4 திவ்ய தேசமா இருக்கிறபடியாலே 4 ஸ்லோகங்கள். அதுவும் எப்படி அப்படிப்பட்ட 4 திவ்ய தேசங்களே சுவாமி ராமானுஜர் கைங்கரியம் பண்ணி 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 ஜெயிச்சார். ஜெய 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 ராமானுஜா ஜெய ஜெய ராமானுஜா ஜெய ஜெய ராமானுஜான்னு சொல்லி அதனால 4 திவ்ய தேசங்களுக்கு 4 ஸ்லோகங்கள் பண்ணபடியாலே ராமானுஜ சதுஸ்லோகி அப்படின்னு தெரியும். ராமானுஜ சதுஸ்லோகி எதனால் இருந்தது? 4 திவ்ய தேசங்கள் பிரதானம். சரி, அப்படி இருக்க இந்த சதுஸ்லோகி எட்டணும்னு உண்டு. என்ன சுவாமி ஆளவந்தார் ஒரு சதுஸ்லோகி பண்ணியிருக்கார்.
காந்தஸ்தே புருஷோத்தமரா பணிபதி செய்ய ஆசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரரா யமனிகாபாயோ ஜெகன்மோகனி பிரம்மேசாவர தரோத்தரம் தாசீகனகா ஸ்ரீவித்யேவித நாமதே பகவதி பூமா கதம் தாம்பயம்னு ஆச்சரியமான 4 ஸ்லோகங்களாலே விராட்டியை பத்தி எடுத்திருக்கா. சச்சுஸ்லோகின்னு பேரு, ஆனந்தா சச்சுஸ்லோகி. அது ஒண்ணு. அதுக்கு மேலே ராவண பத்தி சச்சுஸ்லோகி இருக்கு. யார் பண்ணது? மண்டோதரி. அது பேரே மண்டோதரி சச்சுஸ்லோகின்னு பேரு. மண்டோதரி சொல்றா கடைசியில ராவன் மாண்டு கிடக்கிறான். 4 முத்தான ஸ்லோகங்கள். அப்படிப்பட்ட மண்டோதரி சச்சுஸ்லோகி சொல்லியிருக்கார். அதே போல இங்க ராமானுஜ சச்சுஸ்லோகி 4 ஆக சச்சுஸ்லோகி என்றது ஏன் கோதா சச்சுஸ்லோகி வேற இருக்கு. கோதா சச்சுஸ்லோகி வேற இருக்கு, ராமானுஜ சச்சுஸ்லோகி இருக்கு, மண்டோதரி சச்சுஸ்லோகி இருக்கு, ஆலவந்தா சச்சுஸ்லோகி இருக்கு. இந்த மாதிரி போனோம். இதெல்லாம் 4 ஸ்லோகங்கள். அப்பனா 4 ஸ்லோகத்துல 4 திவ்ய தேசங்கள் ராமானுஜ ஜெயிக்கிறார் 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 அப்படின்னா, அப்ப முதல் ஸ்லோகத்தாலே ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜ ஜெயிச்சார் ஜெயிச்சார். அப்ப ஸ்லோகம் என்ன? திருவரங்கத்துக்கு. திருவரங்கத்துக்குன்னா முதல் ஸ்லோகம் திருவரங்கத்துக்கு, 2வது ஸ்லோகம் திருவேங்கடமடியானுக்கு, 3வது ஸ்லோகம் காஞ்சிபுரத்துக்கு, 4வது ஸ்லோகம் திருநாராயணபுரத்துக்கு. எவ்வளவு வைபவம் இருக்கணும், வைபவம் இருக்கணும். அப்படி இருக்கச்சேது. அதனாலதான் நீ சொன்ன பூர்ணமா செல்விக்கணும். கொஞ்சத்துக்கு அவகாசம் எடுத்துட்டாதான். இல்லைன்னா சுவாமி சுவாமி சதுஸ்லோக காலக்ஷேபம் ஆயிடுச்சு, சாத்வரை ஆயிடுச்சு, அது பிரயோஜனம். நம்ம அது மனசுல நிக்கணும். நிற்கப்பாடி என் நெஞ்சில் நிறுத்தினான். அப்ப கொஞ்சம் நிதானமா போனாதான் நம்ம முடியும் இருக்கணும். அப்படிங்கச்சே 4 ஸ்லோகங்களாலே 4 திவ்ய தேசங்களை அப்படின்னு தெரிவித்தார். 4 திவ்யதேசங்கள் இல்லையா? அப்ப அந்த திவ்ய தேசத்துக்கு ராமானுஜர், சரி சுவாமி அந்த திவ்ய தேசத்துல ராமானுஜர் என்ன பண்ணி வெற்றி பெற்றார்? அந்த திவ்ய தேசத்தில் ராமானுஜர் என்ன பண்ணி வெற்றி பெற்றார்? அது ரொம்ப முக்கியமான. என்ன பண்ணார்? வெற்றி பெற்றார்னா அதுதான் ஜெயிக்கிறார். ஜெயிக்கிறார்னா ஏதோ பண்ணார், அத பண்ணபடியால ஜெயித்தார். அதான் பல்லாண்டு. ஜெய 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 அப்படின்னு சொல்றோம். ஜெய ஜெயன்னு சொன்னாலும், போற்றின்னு சொன்னாலும், நமகான்னு சொன்னாலும், பல்லாண்டுன்னு சொன்னாலும், திருப்பள்ளால பார்த்துருக்கோம். அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே மங்களாசாசனம் பண்றது தான் அர்த்தம். அப்படிப்பட்ட மங்களாசாசனம் பண்றியா? உனக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகுக, உனக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகுக. பகவான் நமக்கு மங்களங்கள் ஆசாசனம் பண்ணுன்றது ஒரு பக்கம். பகவானம் பண்றாங்க மங்களாசாசனம், மங்களத்தை ஆசாசனம் பண்ணுவது, அதான் மங்களாசாசனம். அது ஒரு பக்கம். நாம் சேஷபூதனா இருக்கிறபடியாலே பரதந்திரா இருந்து கொண்டு பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்றோமோ, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு செஞ்சு பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்றோமோ. அதே போல இங்க சுவாமி அனந்தாழ்வான் சுவாமி எம்பெருமானாருக்கு மங்களாசாசனம் பண்றார். என்ன பண்றானா? இந்த 4 திவ்யதேசங்களில் இன்னென்ன கைங்கரியத்தாலே நீ ஜெயிக்கிறேன், நீ ஜெயிக்கிறேன், நீ ஜெயிக்கிறேன் ஜெயிக்கிறேன். சரி சுவாமி, பெருமாள் மங்களாசாசனம்னா போறாதன்னா அது போறாது. ராமானுஜன் மங்களாசாசனம் பண்ணா போருமானா போரும். அப்ப பெருமாள் பண்ண வேண்டாமா? தேவையில்லை. என்ன சுவாமி, பெருமாளுடைய மங்களாசாசனத்தை காட்டிலும் ராமானுடைய மங்களாசாசனம் தான் சிரேஷ்டம் பெற்றது, ஏற்றம் பெற்றது. ராமானுஜர மங்களாசாசனம் தான் ஏற்றம் எடுத்தது. இப்ப பெருமாள் மங்களாசாசனம் தேவையில்லைன்னு அடியன் தேவையில்லைன்னு சொல்லல. அந்த மங்களாசாசனத்தை காட்டிலும் அப்ப எது உயர்ந்தது? ராமானுஜருடைய மங்களாசாசனம் தான் முக்கியமானது, உயர்ந்தது. ஏன்னா ராமானுஜ 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 இது அடிக்கடி சொல்லுவார். இன்னைக்கு திருத்தறிப்புதான் சமீபத்தில் நடந்தது. எதிராஜன் பெயரை சொன்னால் எவலோகம் பாழாகும். அதே போல உண்டு கேசவ கிளேசநாசனகா அப்படின்னு கேட்டுப்பட்ட ராஜவெல்லாம் கேசவா என்ன ஆழ்வார்னு தெரிவிக்கிறார். கேசவ கிளேசநாசனம், அப்படி கிளேசங்கள்லாம் தொலையும் தெரிவித்தார். ஆனா என் கிளேசங்கள் தொலையதை தவிர எமலோகம் போகுமான்னு தெரியாது. ஆனா எதிராஜன் பேர் தான் எமலோகம் பொருத்தணும். அதனால அப்படிப்பட்ட மங்களாசாசனம் பண்ணணும். அப்படின்னா இந்த 4 ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியம். நித்திய அனுசந்தானம். இந்த 4 ஸ்லோகங்கள் நித்தியமே அனுசந்தானம் பண்ணக்கூடிய ஆச்சரியமான ஸ்லோகங்கள். ஜெய 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 நீர் ஜெயிப்பீர், நீர் ஜெயிப்பீர், நீர் ஜெயிப்பீர் அப்படின்னு ஜெய 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 ஜெயம் ஜெயிக்கிறார். ஜெயிக்கிறார்னா என்ன சுவாமி? அங்க ஜெயிச்சு 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 இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியும் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப அங்க வழியம்பெருமானார் சன்னதி இருக்குன்னு சொல்லிடணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதற்கு மேற்கொண்டு இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, சுவாமி அனந்தாழ்வானை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் சிரிக்க போனார்.
ஆண்டாள் இருக்கிற அங்க திருமுக்குளம்னு இருக்கணும். கடைசியில 7 நாட்கள் நடக்கிறது உற்சவங்கள், கடைசி மார்கழி மாசம் 7 நாட்கள் கடைசி உற்சவம் நடக்கிறது அந்த திருமுக்குளம் தான். அந்த திருமுக்குளத்துல அப்படி உள்ள முக்கி முக்கி அவர் தீர்த்தம் ஆடிட்டு இருக்கார். தீர்த்தம் ஆடிட்டு இருக்க உள்ள ஏதோ தொழா வேண்டே இருக்காராம். உள்ள ஏதோ தொழா வேண்டே இருக்காராம். இது வார்த்தமால இதை எடுத்திருக்காரு. ஞாபகம் வந்தபடியா சொல்றேன். என்ன சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள தொழான்னு இருக்கு, என்ன இருக்கிறேன்னு இல்ல இல்ல ஆண்டாள் இதுல தீர்த்தம் ஆடி இருப்பா. ஆமா, இந்த திருமுக்குளத்துல தீர்த்தம் ஆடி. ஆமா, அப்ப நீங்க மஞ்சக்கிழங்கு சேர்த்திருப்பாரணும். அந்த மஞ்சக்கிழங்கு தான் மிச்சம் ஏதோ அடியில இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா நாம என்ன சொல்லுவோம், பைத்தியம் மாதிரி வெளியிருக்கு அப்படின்னு. ஆண்டாள் காலம் எப்ப, அனந்தாழ்வான் காலம் எப்ப, கிட்டத்தட்ட 3500 வருஷங்களுக்கு மேல ஆர்த்த சுவாமி இருக்குமான்னா அப்படின்னு நினைச்சா நாம தான் பைத்தியம். அவளுக்கு அந்த அளவுக்கு பிரேம, அந்த அளவுக்கு ஆண்டாள் மீத காதல், பிராட்டினால பிராணம் அப்படி இருக்கச்சே அங்க தேடுறாருன்னா அந்த அளவுக்கு ஆந்தாழ்வானுக்கு வைபவம் தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, திருவேங்கடமுடியான்னு புஷ்ப கையில பண்ணிட்டாரோ, தோட்டம் அமைச்சாரனோ, அந்த தோட்டம் இன்னைக்கே இருக்கு. நீங்க திருவேங்கடமுடியான் இந்த மாடவீதி வருதணும், மாடவீதிக்கு கடைசியில போன முதல் மாடவீதி கடைசியில போனாண்டா அங்க அனந்தாழ்வான் தோட்டம்னு போட்டிருப்பா. அதுக்குள்ள போகணும், அதுக்குள்ள தோட்டம் வச்சிருக்கா. அங்க என்ன, அங்க ஒரு மகிழ மரம் இருக்கு, அங்க ஒரு மகிழ மரம் இருக்கு. அந்த மகிழ மரத்தையே அனந்தாழ்வானாக கொண்டு, அந்த மகிழ் மரத்தை அனந்தாழ்வானாக கொண்டு, அந்த மகிழ் மரத்துக்கே எல்லா மரியாதைகளும் பெருமாள் பண்ணிட்டு இருக்கார். வருஷத்துக்கு 2 தடவை எழுறார் பெருமாள். வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை, 1 தடவை இல்லை 2 தடவை, 2 தடவை அங்கு ஏழி அங்க பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெருமாள் கொடுக்கிறார் அனந்தாழ்வானுக்கு. அது மட்டும் இல்ல, அனந்தாழ்வான் எங்க அவதாரம் பண்ணான்னு சொல்லவே இல்லையா சுவாமி. சிறுப்புத்தூர்னு பேரு அனந்தாழ்வான். சிறுப்புத்தூர் கிரங்கனூர்னு இன்னைக்கு திவிதேசம். கிரங்கனூர் அனந்தாழ்வான் கர்நாடகா. அந்த கிரங்கனூர் சிறுப்புத்தூர், சிறுப்புத்தூர். அப்ப அனந்தாழ்வான் சித்திர மாசம் சித்ரா நட்சத்திரம் கூடிய அப்படிப்பட்ட ஆச்சரியமான சுபதினத்தில் அவதாரம் பண்ணார். சித்திரையில் சித்திரை நாள் இந்த அந்த, ஏன்னா மதுரகவி ஆழ்வார் அவதாரம் சித்திரையில் சித்திரை நாள். அதே போல அனந்தாழ்வாருடைய அவதாரம் சித்திரையில் சித்திரை நாள். இன்னைக்கும் அனந்தாழ்வாருடைய சிஷாலாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் என்ன சொல்லி பாத்திரமா, என்ன சொல்லியா, அடியேன் மதுரகவிதாசன் சொல்லிப்பா. சாமானியமா லோகத்துல இருக்கவங்க ராமானுஜ சம்பந்தம் பெற்றுட்டாங்க, அடியேன் ராமானுதாசன் ரமணும். இந்த இடத்துல 3 விதமான ராமானுதாசன் உண்டு, 3 விதமான தாசர்கள் உண்டு. ஒரு தாசன் அடியன் ராமானுதாசன், இன்னொன்னு அடியன் ஸ்ரீவைஷ்ணவதாசன், இன்னொன்னு அடியன் ஸ்ரீவாசதாசன், இன்னொன்னு அடியேன் மதுரகவிதாசன். இது என்னமா சுவாமி, அப்பதாம ராமானுதாசர்கள் எல்லாருமே ராமானுதாசர்கள் தான். ஆனா அந்தந்த ஆச்சாரியாளுக்கு வைபவம் இருக்கிறபடியாலே இப்ப அனந்தாழ்வாவுடைய சிஷ்யார் எல்லாருமே என்ன சொல்லி பார்த்திருமா, அடியேன் ராமானுதாசன் சொல்ல மாட்டார், அடியேன் மதுரகவிதாசன் சொல்லிப்பார். அதே போல சோழசத்மபுரம் தொட்டையார் சுவாமி சிஷ்யாலாம் என்ன சொல்லிப்பானா, அடியேன் சீனிவாசதாசன் சொல்லிப்பார். அதே போல பிரஜிபாதி பயங்கரம் அனங்கராச்சார் சுவாமி சிஷ்யாலாம் என்ன சொல்லிப்பாருன்னா, அடியேன் ஸ்ரீவைஷ்ணவதாசன் சொல்லிப்பார். என்னால ஏதுன்றது பின்னாடி பார்ப்போம். இப்ப நமக்கு அனந்தாழ்வான். அப்ப அனந்தாழ்வையன்னா மதுரகவிதாசன். ஏன்னா எப்ப மதுரகவி ஆழ்வார் சித்திர மாசம் சித்ரா நட்சத்திர அவதாரம் பண்ணாரோ அதே அவதாரத்தில் அவதரித்தவர் தான் சித்திரையில் சித்திர அவதாரம் பண்ணபடியால் தான் அவர் மதுரகவி ஆழ்வாருடைய மதுரகவிதாசன் தெரிவிக்கிறார். வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்தலையை ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளிச்செயலினுடைய சேமித்தார் தாற்பயம் சேர்ந்துன்னு சொல்லிட்டு அந்த திருமந்திரத்தின் நமப்பதமாக இருக்கக்கூடிய பாகவத சேஷத்தை காட்டத்தான் மதுரகவியாழ்வார் அவதாரம். அப்ப நமசப்தம் என்ன சொல்லுது, தற்சேஷத்தை காட்டிலும் ததிய சேஷத்துவம் பிரசித்தம் அப்படின்னு. ததிய சேஷத்துவம், தற்சேஷத்துவம் சொன்னா பகவானுக்கு அடிமை, ததிய சேஷத்துவம் சொன்னா பாகவதற்கு அடிமை. தெரியலையா, தெருமற்றடியேன் குருகூர் நம்பி பாவினிசை பாடி திருவனே கண்ணின் திருத்தாம்பு பூர்த்தியா நமசப்தார்த்தம் தான் தெரிவிக்கிறாரு. திருமந்திரம் ஓம் நமகா நாராயணாய, அந்த திருமந்திரத்து நமசப்தார்த்தன் பிரகாசம் தான் கண்ணின் திருத்தாம்பு. அதுல நமசப்தார்த்த ஓம்காரத்தின் பிரகாசம் தான் திருப்பல்லாண்டு. வேதத்துக்கு ஓம் என்னுவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களவாதம். ஓம்காரத்தின் அர்த்தம் தான் திருப்பல்லாண்டு, நமசப்தார்த்தம் தான் கண்ணின் திருத்தாம்பு, நாராயண சப்தார்த்தம் தான் திருவாய்மொழி அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்படிதான் பிரிச்சிருக்கா நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஆச்சரியமா தெரிவிக்கிறார் இல்லையா.
எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படிப்பட்ட வைபவம். ஆக 4 ஸ்லோகங்கள், 4 திவ்ய தேசத்துக்காக 4 ஸ்லோகங்கள் பண்ணார். அந்த 4 ஸ்லோகத்திலே ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் எம்பெருமானார் பண்ணப்பட்ட கைங்கரியங்கள் என்னன்னா, ஏதோ ஜெயிக்கிறார். என்னமா ஜெயிக்கிறார்? என்ன ஜெயிக்கிறார்னா ஏதோ கைங்கரியம் பண்ணி ஜெயிச்சிருக்கார். அந்த ஜெய அது மேன்மேலும் மேன்மேலும் ஜெயிக்க வர்த்ததாம் அபிவர்த்ததாம் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் மேன்மேலும் ஜெயிக்கட்டும் 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 சொல்லி சொல்லி அவர் தெரிவிக்கிறார். இந்த மாதிரி சொல்லியிருக்காரா சுவாமி? இவர யாரா பண்ணிருக்காருன்னா, ஸ்ரீராமாயணத்துல அனுமான் என்ன பண்ணாருன்னா, முதல்ல வந்தாரணும், பிராட்டியை செவிச்சாச்சு, அவருக்கு அணையாழ் கொடுத்தாச்சு, அவனுக்கு சுறாவணியெல்லாம் வாங்கிட்டாச்சு. வாங்கினதுக்கு கிளம்பி போகணும். போறது வெறும போக வேண்டாமே, ராவணனை செவிச்சு பார்த்துட்டு போலாம்ன்றதுக்கு போனச்சு. அங்க இருக்கத்தான் துவம்சம் பண்ணார். துவம்சம் பண்றச்சு ஒன்னொன்னு பண்றார். அப்ப என்ன பண்ணாரு? ஒவ்வொருத்தையும் அடிக்கிறார். என்ன தெரிவிக்கிறாரா? ராமன் ஜெயிக்கட்டும், சுக்ரீவன் ஜெயிக்கட்டும், லக்ஷ்மணனோடு கூடிய ராமன் ஜெயிக்கட்டும், சீதா பிராட்டியோடு கூடி இருக்கக்கூடிய ராமன் ஜெயிக்கட்டும், சுக்ரீவன் ஜெயிக்கட்டும். சுக்ரீவன் பண்ண காரணம் இவர்தான். இவர் தான் ஒவ்வொன்றும் என்ன பண்ணாருன்னா, ஒரு பெரிய உடல் தடி, அந்த உடல் தடி இரும்பு தடியை எடுத்துட்டு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டே இருக்கார். துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் ஜெயிக்கிறான்னு அர்த்தம். அந்த ஜெயிக்கச்சே இவர் தான் காரியம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் காரியம் பண்ணிட்டு தவிர நான் ஜெயிக்கிறேன் சொல்லணும் சொல்லாம, சுக்ரீவ மகாராஜா ஜெயிக்கட்டும், ராமன் சீதா பிராட்டியோடு கூடிய ராமன் ஜெயிக்கட்டும், லக்ஷ்மணனோடு கூடி இருக்கக்கூடிய ராமன் ஜெயிக்கட்டும். தன்னை மட்டும் சொல்லிக்கவே இல்லை. லக்ஷ்மணோடு கூடி இருக்கக்கூடிய ராமன் ஜெயிக்கட்டும். ஆனா பண்ணினது ஃபுல்லா ஹனுமான் தானே பண்ண, எல்லாத்தையும் அழிச்சுட்டு ஜெயிக்கட்டும் சொன்னார் இல்லையா? அதே போல இங்க என்ன தெரிவிக்கிறார்? அனந்தாழ்வான் ராமானுஜர் இருந்து திருவேங்கடத்தில் என்னென்ன கைங்கரியம் பண்ணாரோ அந்த கைங்கரியம் ஜெயிக்கட்டும். அதே ராமானுஜர் திருவரங்கத்தில் என்னென்ன கைங்கரியம் பண்ணாரோ அந்த கைங்கரியம் செய்யட்டும். அதே போல சுவாமி ராமானுஜர் இங்க ஹஸ்தகிரி என்று சொல்லக்கூடிய திரு காஞ்சியில என்னென்ன கைங்கரியம் பண்ணாரோ அந்த கைங்கரியம். அதே போல ஞான மண்டபமாக இருக்கக்கூடிய மேலக்கோட்டை திருநாராயண என்னென்ன கைங்கரியம் பண்ணாரோ அந்த கைங்கரியம் ஜெயிக்கட்டும் இப்படி தெரிவிக்கிறார். 4 இடத்துலயும் 4 கைங்கரியம் பண்ணிக்கிறார். என்ன கைங்கரியம் பண்ணனா, எப்படி பண்ணினார், என்னென்ன பண்ணினார், எப்படி பண்ணினார், ஏதேது பண்ணினார் அதான் தெரிவிக்கிறார். என்னன்னா புறச்சமைகள்னா சாஸ்திர சம்மதம் இல்லாத இருக்கக்கூடிய சில சமய மதத்தவர்கள், சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டு அதுக்கு தப்பா சொல்லக்கூடிய சமயங்கள். அவளுக்கு ஒருத்தருக்கு பாக்கியர்கள்னு பேரு, ஒருத்தருக்கு குதிருஷ்டின்னு பேரு. பாக்கியர்கள்னா சாஸ்திரத்தை ஒத்துக்காதவா, அது 11 மதங்கள் உண்டு. சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டவா 6 மதங்கள். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம நித்தியமே சொல்றோம்னா, சங்கர, பாஸ்கர, யாதவ, பாட்ட, பிரபாகர, தங்கல் மதம். இந்த 6 மதங்கள் சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டு, ஆனா குதிருஷ்டி, தப்பான பார்வை, தப்பான அர்த்தத்தை கொடுக்குறா. அவ மிச்சம் இருக்க 11 பேர் என்ன பண்ணிருக்கா? 11 மதங்கள் சாஸ்திரத்தை ஒத்துக்கணும். இது சொல்லணும்னா அப்படி இருக்கச்சதே அப்படிப்பட்ட குதிருஷ்டி அந்த புறச்சனைகள் நாம் சுவாமி வாதப்போர் ஜெயிச்சாரனோ, அந்த ஜெயிச்சது எப்படி சொல்றது? அது சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். அப்பன்னா இந்த ஸ்லோகம் சதுஸ்லோகி, ராமானுஜ சதுஸ்லோகி. இந்த சதுஸ்லோகியானது நாராயண சதுஸ்லோகியை காட்டிலும் இது உயர்ந்தது. நாராயண சதுஸ்லோகியை காட்டிலும் இது ஏற்றம் படுத்துக்கு. ஏன்னா நாராயண 4 எழுத்து, ராமானுஜ 4 எழுத்து. நச்சேத் ராமானுஜேச்சேஷாம் சதுரா சதுரட்சதி காமகத்மாம் பிரபத்யந்தே ஜந்தவோ அந்தமாத்முதரா புண்ணியாம்போக விகாசாய பாவத்வாம் தச்சயாயசா ஸ்ரீமான் அபிரபூத் பூமோ ராமானுஜ திவாகரகம் தெரிவிப்பார்கள் பூர்வர்கள். அப்படி இருக்கச்சது ராம சதுரா சதுரட்சரி 4 எழுத்துக்களோடு கூடியது ராமானுஜ சப்தம். அதே போல நாராயண 4 எழுத்துக்களோடு. ஆனா அந்த நாராயண சப்தம் என்பது அசட்டு நாராயண சப்தம். ஏன்னா அதைத்தான் நமக்கு சம்சாரத்தைன்னு சொல்றது, அதுவேதான் மோட்சமா இழுக்கும் போகுது. அப்ப இங்க இருக்கிறதுக்கும் காரணம் அதுவே, கொண்டு போறதுக்கும் காரணம் அதுவே. ஆனா ராமானுஜ 4 எழுத்து இருக்கு இல்லையா, அது நம்ம இங்கிருந்து உஜ்ஜீவனம் அடைவதற்காக இருக்கு இல்லையா, அதான் தான் தெரிகிறது. அப்படிப்பட்ட 4 ஸ்லோகம் கூடிய என்ன சுவாமி கிடைக்கும்? சரி, இந்த 4 ஸ்லோகத்துல நித்தியமா சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் நம்ம ஸ்லோகத்துக்கு வரல, வந்துடுறேன். இந்த 4 ஸ்லோகத்துல நித்தியம் சொல்றேன். எனக்கு என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும் அப்படின்னா, என்ன கிடைக்குமா? ராமானுஜர் பக்தி ஏற்பட்டு சம்சாரம் அத்தனையும் தொலைந்து பகவானுடைய திருவருள் கிட்டும், அவருடைய திருவடிகள் கிட்டும். இதுதான். வேற
அவன் இங்க எதுவும் கிடைக்காது, இங்க வேண்டான்னு தானே, இங்க வேண்டாமே. இருள் தருமா ஞானத்தில் இனிப்பிறவி யான் வேண்டேன். அப்பனா நான் இந்த ராமாவுடைய திருவடி சம்பந்தம் பெற்றுட்டோம்னா இந்த 4 ஸ்லோகங்கள் சொன்னாலே அவரிடத்துல பக்தி ஏற்பட போறது. பக்தி ஏற்பட்டான்னா இந்த சம்சாரம் தொலைகிறது. தொலைஞ்சா என்ன ஆகும்? எம்பெருமானுடைய திருவடி பரிபூர்ணமா கெட்டுறதனும். அப்ப சரி சுவாமி, அப்ப இதனால என்னங்க, எந்த விதமான கவலையும் வேண்டாம். இந்த 4 ஸ்லோகங்கள் சொன்னாலும் நிச்சயம் சொல்லணும். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம் தாட்சாட்ச சிம்மாசனவு ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச பத்ரி நாராயணம் நைவிசம் ஸ்ரீமத் பாரவதி பிரயாக் மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் சாலக்கிராம கிரீம் நிவேசய ரமதே ராமானுஜயோயம் முடிகின்னு ஆச்சரியமான ஸ்லோகம் இது. ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனம். ராமானுஜர் எந்தெந்த திவ்யதேசங்களுக்கு போய் அந்தந்த பெருமாளுக்கு எப்படி எல்லாம் கைங்கரை ஏற்படுத்தி பிரிப்பார். எந்த திவ்ய தேசத்துக்கு போறாலும் இன்னைக்கு கூட இல்ல, இன்னைக்கு நிறைய திவ்ய தேசத்துல அது கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்குன்னா சுவாமி ஏற்பாடு பண்ணினாருன்றது அங்க எழுத்துல இருக்கு. ஆனா அங்க இருக்கிறவாருக்கு அது தெரியறதே கிடையாது. காரணம் என்னன்னா மேற்கொண்டு வரக்கூடிய சந்ததி அதனுடைய பద్ధதியை தெரிஞ்சுக்காம என்னவோ பண்ணிட்டு இருக்கா. எல்லாமே சுவாமி ஏற்படுத்தினதுதான். இந்த மாதிரி சுவாமி ஏற்படுத்தினால்தான் வீட்டுக்கா சொன்னேன். சுவாமி இதெல்லாம் அந்த அதுவும் முக்கியமா வட திவ்ய தேசம், வடக்கு திவ்ய தேசத்துல போறேன்னு வச்சுக்கே, நமக்கு நாம இங்க ராமானுஜ பிரசித்தமா சொல்லிருக்கோம். அங்கேயும் அதே பிரசித்தம் உண்டு, அங்க விசிஷ்டாத்வைத்தம் உண்டு. அதனை இந்த மாதிரி இருக்கிறபடியால் தான் சுவாமி வானமாவள ஜியர் சுவாமி வனவாளுடைய பிரதான அஷ்டதிக்கஜங்கள் பிரதான சிஷ்யர். அவருக்கு அங்க எத்தனை மதிப்பு தெரியுமா? பெரிய மேதாவி, அது வேற விஷயம். ஆனா முன்னாடியே சுவாமி ராமானுஜர் அங்க ஏற்பாடு பண்ணிட்டார். அந்த ராமானுஜ மதத்தை ராமானுஜ மத விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபித்தபடியால் தான். அதனால்தான் இன்னைக்கு சுவாமி வானமாவளி சீஷால நிறைய உத்தர தேசத்துல நிறைய சிஷ்யால் இருக்கா. காரணம் என்னன்னா முன்னாடி ராமானுஜர் பண்ணபடியால் இவர் போய் மேற்கொண்டு அது நல்லா பிராபகண்டா பண்ணி மேற்கொண்டு பிரபலம் பண்ணார். எனக்கு நிறைய சிஷ்யாலாம் இருக்கா. இது சொல்ல மாட்டேன்னா அப்படிப்பட்ட எல்லா திவ்யதேச 106 திவ்யதேசங்களும் அப்படிப்பட்ட கைங்கரத்தை ஏற்படுத்தி பண்ணாருனோ பல்லாண்டு ஜெயத்தி செய்து திக்விஜயம் பண்ணி வடக்கே இருந்து தெற்கே பரியந்தம் அனைத்து எம்பெருமானுக்கும் மங்களாசாதனம் பண்ணி ஆங்காங்கு இருக்கும் பெருமாளுக்கு கைங்கரிய செவன நடக்கணுமோ. ஏன்னா அங்கங்கெல்லாம் என்னென்ன கைங்கரியம் அதுக்குண்டான விசுவாசிகள், அதான் பக்தர்கள் எல்லாரும் ஏற்படுவோம். ஏன் 40 பேருக்கு மேல இங்க மேல்கோட்டை கொண்டு போய் விட்டார். மேல்கோட்டையில இன்னைக்கு ஆச்சரியமான கைங்கரியம். ஒவ்வொரு சுவாமிகளும் என்னவா ஒரு அன்போடு ஆதரத்தோடு அவெல்லாம் நிக்கிற தோனியை பார்த்தாலே, ஓ இந்த பாக்கியம் கிடைச்சதே என்ன அனுகிரகம் என்ன அந்த துணியோடு அந்த சிந்தனையோடு அவ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவான் அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் என்னன்னா எல்லாரும் சுவாமியோட போனவாதான். அப்ப தெரிஞ்சிருக்கு வரைக்கும். அப்படிங்கச்சு எந்த திவ்ய தேசம் போனாலும் அந்த திவ்ய தேசத்துல என்னென்ன ஏற்பாடுங்களோ அதுக்குண்டான ஸ்ரீ வைஷ்ணவாலாம் அங்க வச்சுட்டு தான் வருவார். ஆனால் எல்லாருமே இங்கே இருக்கணும்னு பார்க்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒண்ணும் பண்ணிட்டு இல்லையா, பக்தர்கள்லாம் நல்லா இருக்காளா. இன்னொன்னு பாப்பா, இன்னைக்கு சன்னதி கைங்கரியம்னாலே அநேகமா நிர்வாகம் தனி, அத்தியாபகா தனி, அர்ச்சகர்கள் தனி, மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய சிப்பந்திகள் தனி. அப்படி இல்லை, இவா 4 பேரும் ஒன்னா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும். இல்லைன்னா என்ன சுவாமி சிரமந்தான். எங்க ஒண்ணு நம்ம ஆத்திலேயே தாயார் தகப்பனார் பிள்ளை பெண்ணு தம்பி அண்ணன் இவெல்லாம் ஒண்ணுக்கு ஒத்துமை இல்லைன்னு வச்சுக்கேன் சிரமமா போயிடும். அது இருக்கு. அப்புறம் அது பல்கலைக்கழகமா இருக்காது, ஏதோ ஒண்ணா இருந்துடும். அந்த மாதிரி இது சன்னதி அதேதான். அத்தியாபாருக்கும் அர்ச்சாருக்கும் ஒத்து போகணும். ஏன்னா இவாளுக்கு அவன் ஒத்து போகணும். ஏன் ஒத்து போகாதா சுவாமினா இருக்கு. நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து இரசையின் மின்மதிற்கு அதன் நேர்நிலையில் அது எங்கேயா வந்துருமோனோ நான் வித்வான் வந்துடுறது. இது 2 பேர்லயும் வந்துடுது. அத்தியாபாட்ட அது யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்ல, அத்தியாபாட்ட வந்துடலாம், அர்ச்சகாட்ட வந்துடலாம். அதை விட அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நிர்வாகம், நான் தானே நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கேன் என்னமா அது அப்படின்னு அந்த நிர்வாகத்துக்குள்ள வரல போனோம். அதெல்லாம் சரிவர நன்னா பண்ணார். சிறந்த அரசியல்வாதிகள் சொல்லலாம், தவறே கிடையாது, எந்த தவறும் கிடையாது. இன்னைக்கு இது மாதிரி இல்லை, இன்னைக்கு நினைக்கப்படாது. ஏன்னா சுவாமிகிட்ட கொடுத்தாச்சுன்னா எல்லாம் செம்மனே பண்ணுவார், எல்லாம் சரிவர பண்ண. அதுக்கு முதல் சாட்சி என்னன்னா அந்த மேலக்கோட்டை திருநாராயண சன்னதி கட்டினதிலிருந்து
சன்னதி நிர்வாகம் பண்றது இன்னைக்கு அப்படியே நடக்கிறது. ஏதாவது ஒரு ஒரு மாற்றமாவது ஏற்பட்டுக்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்படி ராமானுஜர் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அது இன்னைக்கு எங்க இருக்குன்னா அது திருநாராயணம் தான், ஞான மண்டபம் தான் பூர்ணமா சொல்லணும். எப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அந்த திவ்யதேச கைங்கரியம் பண்ணார். அங்க இருக்கிறவாளுக்கு இவாளுக்குள்ள அவாளுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்பட்டா அதை சரிப்படுத்தி உன்னுடைய கைங்கரியம் இது, என்னுடைய கைங்கரி என்ன நேவனமோ அந்த நேவனம் பிரகாரம் பண்ணி பண்ணி பார்த்து பார்த்து செய்தாரணும். அந்த கைக்கரை ஜெயிக்கணுமோ அதற்காக. அதனால ஸ்ரீரங்க மங்கள நிதியம் கருணாநிதி வாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ அஸ்திசைல சிகரோத்வல பாரிஜாத்தம் ஸ்ரீ சன்னமாமி சிலசா நிதிசைல தெய்வம் நித்தியம் வினித்துக் கொண்டிருக்கும் 4 திவ்யதேசங்கள். இதுல முதல்ல திருவரங்கம். திருவரங்கம் என்பது போக மண்டபம். திருவேங்கடம் இது புஷ்ப மண்டபம். காஞ்சிபுரம் தியாக மண்டபம். அது மேலக்கோட்டை ஞான மண்டபம். இது சுவாமி ஆச்சாரியக்காரர் புஷ்பத்தியாக போக மண்டபம்னு எடுத்திருக்காரு. ஆனா அவரு ஞான மண்டபத்தை எடுக்கிறார். அப்ப புஷ்ப மண்டபம் திருமலை, போக மண்டபம் திருவரங்கம், தியாக மண்டபம் காஞ்சிபுரம், ஞான மண்டபம் மேலக்கோட்டை திருநாராயணம். ஆனா இந்த ஸ்லோகத்தின் விஷயம் என்னன்னா, ஆங்காங்கு என்ன சொன்னார்னு இவர் சொல்வது, அதாவது இவர் சொல்லுது புறச்சமைகளை ஜெயித்தார் ஜெயிச்சார்னு சொன்ன அதில் தான் அவர் ஜெயிக்கிறார். ஆனா அது எப்படி ஜெயிக்கிறார், அது எப்படி ஜெயிக்கிறார், புறச்சமைகளை எப்படி ஜெயிக்கிறார், எப்படி ஆனா எப்படி ஜெயிக்கிறார்னா இன்னும் எப்படி ஜெயிக்கிறாரோ அது எந்த ஸ்லோகத்துல அது ஜெயிச்சாரு யார சொல்லியிருக்காரோ அந்த ஸ்லோகத்துக்கும் அந்த திவ்ய தேசத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. மொத்தம் 17 மதங்கள். அந்த 17 மதங்கள் எல்லாத்தையும் எடுக்கல. ஆனா எந்த மதத்தை எந்த திவ்ய தேசத்துக்கு கொடுத்திருக்காரோ அந்த திவ்ய தேசத்துக்கும் அந்த ஸ்லோகத்துக்கும் அந்த சம்பந்தம் உண்டு. நம்ம என்ன நினைப்போம், அப்ப என்ன சுவாமி இவர் ஏதோ மங்களாசாசனம் பண்ணார்னா அங்க எம்பெருமானார் பண்ண கைங்கனா அந்த பண்ண கைங்கரியத்துக்கும் அந்த ஸ்லோகத்துக்கும் அந்த திவ்ய தேசத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அப்பன்னா என்ன அர்த்தம், திருவரங்கத்துக்கு ஒரு மாதிரி, திருவேங்கடத்துக்கு ஒரு மாதிரி, அஸ்திகிரி என்று சொல்லக்கூடிய காஞ்சிக்கு ஒரு மாதிரி, ஞானமண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த திருநாராயணத்துக்கு ஒரு மாதிரி அப்படின்னு எடுத்திருக்கார். இப்ப ஆச்சரியமாக திவ்ய தேசத்துக்கு கூட என்ன அதை வச்சு முதல் ஸ்லோகத்தை சொல்றது ராமானுஜல் இந்த பண்ணார். முதல் ஸ்லோகம் இது திருவரங்கத்துக்கு. இதே கிரமத்தை தான் முதல் திருவரங்கம், 2வது திருவேங்கடம், 3வது அஸ்திகிரி, 4வது மேலக்கோட்டை என்று சொல்லக்கூடிய திருநாராயணம். இதுல ஒன்னும் சந்தேகமே அப்படி கட்சிது. இப்ப முதல் திவ்ய தேசத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு திருவரங்கத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, இந்த லோகத்து ஐஸ்வர்யம் என்ன, அந்த லோகத்துக்கு ஐஸ்வர்யம் என்ன, உபய விபூதித்வம் உபூதித்தம் கொடுத்தாரனோ அப்ப உபய உபூதியை ஜெயித்தவன் ஜெய 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 ராமானுஜா ஜெய ஜெய ராமானுஜா அப்படின்னா நிச்சி விபூதி என்ன லீலா விபூதி என்ன ரெண்டுமே ஜெயித்தவர் அப்படின்னு தெரிவிக்கலாம். ஏன்னா அங்கதான் அவருக்கு உடையவர்னு பேரே கிடைச்சது. திருவரங்கல் அங்கதான். மத்த சன்னதி எல்லாம் வேறு வேறு. அங்க சொல்றது என்ன சொல்லுவாங்க, உடையவர் சன்னதின்னுவா. மத்த திவ்யேஸ்வர ராமானுஜர் சன்னதின்னுவா, எம்பெருமானார் சன்னதின்னுவா. அநேகமா அருளார் திருநெல்வேலி போனா எம்பெருமானார் சன்னதின்னுவா, எம்பெருமானார் சன்னதி. ஆனா ஸ்ரீரங்கத்தில் மட்டும் வாயை தவிர்க்க எம்பெருமானார் சொல்ல மாட்டா. என்ன சுவாமி உடையவர் சன்னதி, உடையவர் சன்னதி போயிட்டு வந்துட்டால உடையவர் சன்னதி தீர்த்தம் ஆயிட்டா அப்படிங்கிறப்ப என்ன சுவாமினா நித்திய விபூதி லீலாவியும் கொடுத்தவரை அங்கதான். அதனால அப்ப நித்திய விபூதி லீலாவிபூதி கொடுத்திருக்காரனோ, அப்ப ஜெயிச்சாரனோ, அதை தன்னை எடுத்துட்டு ஜெயிச்சாரனோ, அப்ப அவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கட்டும். அப்பனா உபய விபூதி நாதத்வம், 2 விபூதிக்கும் நாதன் யாரு, சுவாமி எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர். அந்த உபய விபூதி நாதத்வங்கிற கொடுத்த பெருமாள் ஸ்ரீரங்கநாத பெருமாள் தானே. அப்ப இங்க அதைத்தான் தெரியும். அப்படிப்பட்ட உபயுதி நாதத்தான் அவங்க இருக்கட்டும். அதே இத போய் காஞ்சிபுரத்துல போய் சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. உபயூதி நாதத்துவத்தை கொடுத்தது யாரு, ஸ்ரீரங்கம் பெருமாள் தான். அதே காஞ்சிபுரம் போயிட்டு சுவாமி தேவர் உபயூதி கொடுத்தீருன்னு கேட்கலாம் முடியும்னா கேட்க முடியுது. காஞ்சிபுரத்துல போனா என்ன சுவாமி சொல்லலாம், காஞ்சிபுரத்துல போய் அதை சொல்ல முடியாது. அவர் என்ன பண்ணாரு, அது விந்திய சாத்புராமனையிட்ட வழி தவறி போயிட்டார். வழி தவறி போன உடனே அந்த வழி தவறி பண்ண புறவன் புறத்தி வேடமிட்டு கொண்டு அவள் ஆயுஷன் வந்தது. அந்த சுவாமி ராமானுஜர் ஆயுஷன் வந்தது யாரு, தேவப்பெருமானும் பெருந்தேவி தாயார் தான் ஆயுஷன் வந்தா. அது அங்க காஞ்சிபுரத்தை சொல்லலாமே தவிர உபயபூதி நாதத்துவம் இங்கு காஞ்சிபுரத்தை சொல்ல முடியாது. அதே நேரத்துல தேவ இந்த வழியை கொண்டு வந்து காட்டினவர் நம்பெருமான்னு சொல்ல முடியும்னா ஸ்ரீரங்கத்தை சொல்ல முடியாது. அதுதான். அப்ப ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு திவ்ய தேசத்தை வச்சிருக்காரு. அதனாலதான் உங்களை ஜாகிரதை படுத்துறேன். என்னன்னா
எந்தெந்த திவ்ய தேசத்துக்கு எந்தெந்த விஷயத்தை வைக்கிறார். எல்லாமே ஜெயிப்பதுதான். எந்தெந்த வித எப்படி ஜெயிக்கிறா அப்படின்னா இந்த விஷயத்த கொடுத்தான்னு சொல்லும் போது ஊரை சொல்றாங்க. இத போல அந்தந்த ஊர்ல என்னென்ன நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போல சேர்ந்து சுவாமி நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணி இருக்கிறார், எதை அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப நம்ம முதல் ஸ்லோகத்தை முதல்ல ஆரம்பிச்சோம். தென்னாள் எழுத்த சுவாமி முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கவே இல்லையே, ஆரம்பிக்க நினைக்க வேண்டாம். முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கு பூர்த்தி ஆகாது. முதல் ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். அனிஷம் புஸ்தகம் நீங்க வச்சிருந்தா நல்லது. நிறைய பேர் சொல்லிடுறேன். ஏன்னா அநேகமா நமக்கு நிறைய பேருக்கு புஸ்தகம் வாங்குற பழக்கம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு. எத்தனை காலட்சேபம் கேட்டாலும் நம்ம கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும். ஏன் சுவாமி சொல்றாரு ஒரு சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கா? அதுக்கெல்லாம் இல்லை. பார்த்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா வாய் தவறி ஏதாவது ஒன்று வரலாம், ஒன்றும் தவறு கிடையாது, ஒன்றும் தவறும் கிடையாது. ஏன்னா நம்ம அது புஸ்தகத்தையும் அப்படி சொல்றதையும் புஸ்தகம் பார்த்தோன்னே மனசுல தங்கும். சரி இதே தானே இங்கே இருக்கு, இதே தானே அப்படின்னு சொல்லுவோம். அதனால புஸ்தகம் முதல் ஸ்லோகம் இருக்கு. ஆனா புஸ்தகத்துக்கு இந்த ராமானுஜ ஸ்லோகி காஞ்சி சுவாமி அனங்கராச்சா சுவாமி அப்படிதான் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. சுருக்கமான வியாக்கியானம். சுருக்கமான வியாக்கியானம் சொல்லி நீங்க இதோ இத்தனை நாள் ஆகும் அத்தனை நாள் ஆகும் சொல்லிட்டு இருக்கிற சுவாமின்னா அவருடைய ஞானத்துக்கு தான் சொல்லிக்கிட்டார். நமக்கு அந்த அளவுக்கு இல்லையேனும் நம்ம பெருசா பண்ணணும் போகணும். எதுவும் சொல்ல மாதிரினா இப்ப 100 தடவை திருவாய்மொழி காலட்சேபம் சாத்துவார் பண்ண நஞ்சியர் 100 தடவை பண்ணியிருக்காரு சுவாமி. அப்ப திருவாய்மொழி பண்ணணும்னா அப்ப நம்மளும் 100 தடவை பண்ண முடியுமான்னா ஒரு தடவை பண்றதுக்கு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். 100 தடவை பண்ணணுமா சுவாமி? 500 வருஷம் இருக்கணும். என்ன சுவாமி நீங்க பேசுறேன் அந்த அப்ப அவர் எப்படி பண்ணியிருப்பாரு? நிறைய விட்டுருப்பாருன்னா அன்னைக்கு அத்தனை ஞானவான் இருந்தா அவளுக்கு சொல்றவாளுக்கும் ஞானியா இருக்கா, கேட்கிறவாளும் ஞானியா இருக்கா. இன்னைக்கு சொல்றவாளுக்கு ஞானம் இல்லை, அண்ணாவே தெரியாது. கேட்கிறவாள் இருக்கலாம், அடியனுக்கு ஒண்ணுமே இல்லையா. அதனால இப்ப நாடியாக்கம் தான். இப்ப முதல் ஸ்லோகம் அனிசம் பஜதாம் அனன்ய பாஜாம் சரணாம்போருக மாதரேன பும்சாம். அனிசம் பஜதாம் அனன்ய பாஜாம் சரணாம்போருக மாதரேன பும்சாம் விதரன் நியதம் விபூதிமிஷ்டாம் ஜெயராமானுஜ ரங்கதாம்னி நித்யம். முதல்ல பிரிச்சுக்கணும். அனிசம் பஜதாம் அனன்ய பாஜாம் சரணாம்போருக மாதரேன பும்சாம் விதரன் நியதம் விபூதிமிஷ்டாம் ஜெய ராமானுஜ ரங்கதாம்னி நித்யம் அப்படின்னு. இத முதல்ல பத அன்வயம் பண்றேன். இது எப்படி பிரிச்சு சேர்த்தா இதுக்கு அர்த்தம் வரும். சம்ஸ்கிருத பாஷை. ஹே ராமானுஜா சரணாம்போருகம் ஆதரேன அனிசம் ஆதரேன அனிசம் பஜதாம் அனன்யபாஜாம் பும்சாம் நிஷ்டாம் விபூதிம் நியதிம் விதரன்னு சன் ரங்கதாம்னி நித்யம் ஜெய இப்படின்னு பிரிச்சுட்டா இதுக்குண்டான அர்த்தம் கிடைச்சிடும். இருந்தாலும் நம்ம அது பொழிப்பறை என்னன்னு பார்க்க போறோம், மேற்கொண்டு அர்த்தம் என்னன்னு எல்லாமே பார்க்க போறோம். ஆனா பிரிக்கிறதுக்காக சொல்லணும் அப்படி இருக்கச்சது. ஹே ராமன் ஸ்ரீரங்கமன்னம் திவ்யமான திருப்பதியிலே எப்போதும் இருக்கக்கூடிய ராமானுஜரே கூப்பிடுறார் விழிச்சொல். ஹே ராமானுஜான், ஜெய ராமானுஜா, ஹே ராமானுஜா விழிச்சொல். விழிச்சொல்னா கூப்பிடுறதுன்னு அர்த்தம். இப்படி விழிச்சு கூப்பிடுறாரு. ஹே ராமானுஜா ஜெய, நீர் எப்போதும் ஜெயிப்பீர், நீர் எப்போதும் ஜெயிப்பீர், நீர் எப்போதும் ஜெயிப்பீர், வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்பீர். எங்க? ஸ்ரீரங்கதாமத்திலே நித்தியம் இருந்து கொண்டு வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்பீர். ஸ்ரீரங்கதாமத்தில் நிச்சயமாக இருந்து கொண்டு வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்பீர். நிச்சயகாமி இருப்பீர். நித்தியமாக சொல் மட்டும் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல பாருங்க. ஸ்ரீரங்கதாமத்தில் நித்தியமாக இருப்பீர். விரதம் நியதம் விபூதி மிட்டாம் ஜெயராமானுஜ ரங்கதாம்னி நித்தியம். ரங்கதாம்னி நித்தியம்னு சொன்னேன். அப்ப ஸ்ரீரங்கத்தில் நீர் நித்தியமாக இருப்பீர், நித்தியமாக வெற்றி பெற்றுக்கொண்டு நீர் நித்தியமாக இருப்பீர். இந்த ஸ்லோகம் மிச்சம் 3 ஸ்லோகம் இருக்கணும். அந்த 3 ஸ்லோகத்துல இப்ப அது மாதிரி திருமலையிலே வெற்றி பெற்றுக்கொண்டு நீர் நித்தியமாக இருப்பீர் இல்ல, காஞ்சிபுரத்தில் நீர் வெற்றி பெற்றுக்கொண்டு நிச்சயமாக இருப்பீர் இல்ல, மேலக்கோட்டையில் வெற்றி பெற்றுக்கொண்டு நீர் நிச்சயமாக இருப்பீர் இல்ல. ஆனா வெற்றி கொண்டு இருப்பீர், வெற்றி பெற்றுக்கொண்டு இருப்பீர், வெற்றி பெற்றுக்கொண்டு இருப்பீர்னு 3 திவ்யதேசம் உண்டு. ஆனா நிச்சயமாக இருப்பீர் என்கிற ஒரு சப்தம் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு மட்டும்தான் சுவாமி அனந்தாழ்வான் அனுகிரகிச்சிருக்கார். ஏன்னா
கடைசி காலத்துல இருந்தது அப்படிங்கதான். வேற எங்க இருந்தார்? எங்கேயுமே இல்லையே. அத்திரத்வயம்னு நமக்கு கடந்த காலத்துல நம்ம பார்த்தோம். என்ன சுவாமி கத்தியத்திரத்துல சரணாகதி கத்தியத்துல இங்கேயே துவயம் அத்தானு சந்தானேன சக அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவயத்தை சொல்லிக்கொண்டு நீர் எப்போதுமே இங்கே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு இங்கே இரும், இந்த சரீரம் விடும் வரைவில் தேவரீர் இங்கே இருக்கலாம் அப்படின்னு நம்பெருமாள் ஆணையிட்டாரனோ, அந்த ஆணையின்படி அதற்கு மேற்கொண்டு சுவாமி எங்க திக்விஜயம் போனாரா, எங்க யாத்திரை போனாரா? கிடையாது. அப்ப ஸ்ரீரங்கத்திலே இருந்தாரணும். அதனால்தான் அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டுதான் நித்தியம் ஜெய ராமானுஜ ரங்கதாம்பி நித்தியம் 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 நித்தியம். ஆனா அதே போல இந்த மாதிரி நிச்சயமாயிருந்து திருவேங்கடத்திலேயோ நிச்சயமாயிருந்து காஞ்சிபுரத்திலேயோ நிச்சயமாயிருந்து திருநாராயண சொல்ல. ஏன்னா நிச்சயமாக அங்கு இருக்கும் என்ற ஆணை பகவான்கிட்ட இல்லை. ரங்கநாதன் தான் இந்த ஆணை இட்டார், நீர் இங்கேயே நிச்சயமாக இரும், இங்கேயே நிச்சயமாக இரும், இங்கேயே நிச்சயமாக ஆணை இட்டார். ஆனா அதே போல திருவேங்கடம் ஆணையிட்டாருன்னா இல்ல, காஞ்சி தேவப்பெருமாள் ஆணையிட்டாருன்னா அவரே கொடுத்துட்டாரு. தியாகேசன் பேரு, தியாகராஜன் பேரு. தியாகராஜன் காஞ்சி தேவப்பெருமாள் தான், வேற யாரோ கிடையாது தியாகராஜன். இவர் தான் தியாகத்துக்கு ராஜன். தனக்கு எது முக்கியமோ அந்த முக்கியமான வஸ்துவையே கொடுத்துட்டாரு நம்பெருமாள் பத்தி சொல்ற. அப்படிப்பட்ட காஞ்சியில் தெரிவிக்கலையா? அப்ப நிச்சயமாக ஆணையிட்டது ஸ்ரீரங்கநாதன் மட்டும்தான், இவன் முருகர் விடல. அதனால இந்த ஆணையப்படி அங்கே அதான் ரங்கதாமி நிச்சயம் என்றார். இனி ஸ்லோகார்த்தம் எம்பெருமானாரே உம்முடைய திருவடி தாமரையை அம்போடு எப்போதும் ஆஸ்திரித்து இருக்கக்கூடிய, இதற்கு காஞ்சி அனங்கராச்சார சுவாமியுடைய வியாக்கியானம் தான். அதை பார்த்துட்டுதான் தெரிவிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு மேல நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். அதுவே அதான் பிரதானம். அதுல இருந்து நம்ம என்ன அதுக்கு மேற்கொண்டு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்படி இருக்க செய்து எம்பெருமானாரே உம்முடைய திருவடி தாமரையை அம்போடு எப்பொழுதும் ஆசிரியத்திற்குரிய அனன்ய கதிகளான அடியார்களுக்கு எந்த விபூதி இட்டமோ அந்த விபூதி நீ சின்னமாக அணைத்துக் கொண்டு திருவரங்கம் பெரிய கோயில் எப்போதும் வாழ கடவீர். என்ன எங்களுக்கு கொடுக்கணுமானோ, எங்களுக்கு ஏதோ ஒரு திவிதேசம் அந்த நலபந்தம் இல்லதோ நாடு என்று சொல்லக்கூடிய அந்த சிவைகளும் கொடுக்கணுமானோ. கொடுக்கணும்னா என்ன பண்றது? அதுக்கு எங்க மேல ஒரு நம்பிக்கை வரணுமானோ. அப்ப என்ன, நீர் அங்க இருந்ததான் எங்களுக்கு ஓ எம்பெருமான இருக்கா இருக்குன்னு. அப்ப நீர் அங்கேதான் இருக்கேன் இருக்கிறபடியாலே அதனால என்ன, எங்களை ரட்சிப்பதற்காக நீங்க அங்கேயே இருக்கணும். வாழ கடவின்னு தெரிவிக்கிறார். ஸ்லோகத்துடைய பதபாக்கம் வேறு கதியற்றவர்களால் உங்களுடைய திருவடி தாமர்களை எப்போதும் ஆசிரித்து இருக்கிறவர்களால் அனிசம் ஹே ராமானுஜா சரணாம்போருகம் ஆதரேன. ஹே ராமானுஜா சரணாம்போருகம் ஆதரேன, வேறு கதியற்றவர்களான உம்முடைய திருவடி தாமரைகளை எப்போதும் ஆசிரியத்திருக்கக்கூடியவர்களாய் ஒரு நாள் கூட விடாமல் எப்போதும் ஒரு நாள் கூட, அதான் சரணாம்புக ஆதரேன அனிசம் அனிசம் பஜதாம். ஒரு நாள் கூட இல்லாம எப்போதுமே கூட பண்ணணும் இல்லையா? அப்ப இல்லையா அன்போடு பஜனம் பண்ணட்டும். அன்போடு பஜனம் பண்ணணும். பஜனம் பண்ணுறான்னா அன்போடு செய்யணும். பஜனா ராமானுஜன் நினைக்கிறோம்னா ராமானுஜா 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 நினைக்கிறேன் சுவாமி 108 தடவை சொல்லிட்டேன். என்ன சொல்ல, கடமைக்கான சொல்லப்படாது, அன்போடு சொல்லணும், ஆசையோடு சொல்லணும், பிரீத்தியோட சொல்லணும். ராமானுஜா 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 சொல்லணும். அந்த அன்போடு சொல்லக்கூடிய தெரியா அப்படி தெரியும், அன்போடு சொல்றேன். அப்ப பக்தியோடு கூட வேறு புகலிடம் அற்றவர்களாய் நாங்க எப்படி தெரியுமா வந்திருக்கோம்? பக்தி மட்டும் வேறு கதி கிடையாது. புகழொன்றில்லாடியை உன் அடிக்கீழ வந்து போன அந்த புகழற்றவர்களாய் வேறு கதியே இல்லை. அனுபவிப்பதற்கு வேறு இடமும் இல்லை, வேறு இதுவும் இல்லை. உம்முடைய திருவேணி விட்டா வேற எந்த திருவினையும் அனுபவிக்கிறபடியா இல்லை. எதை பார்த்து சொல்றாரு? பெருமாள் திருவடியை பார்த்து சொல்றாரு. உம்முடைய திருவடியை பார்த்தா வேற எந்த திருவினையும் அனுபவிக்கிற மாதிரி இல்லை. அப்ப தேவரையுடைய திருவடி தாமரைகளை ஆதரவோடு அன்போடு நிச்சயமாக முஜித்து கொண்டிருப்பவர்கள். அப்படியானா என்ன அர்த்தம்னா வேறு கதியற்றவர்கள், வேறு கதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லாமனோ அதைத்தான் தெரிவிக்கிறார். ஏ ராமானுஜா சரணாம்போருகம் ஆதரேன அனிசம் பஜதாம் அனன்யபாதாம் பும்சாம் இஷ்டாம். அனன்யபாதாம் வேறு கதி, வேற கதி இருக்கணும். அப்ப அது மட்டும் இல்ல, பும்சாம் இஷ்டாம் விபூதிம் நியதம், அப்படிப்பட்ட பரம போக்கியமாக பற்றினவர்கள் என்று சொல்லலாம். அப்படின்னா அந்த திருவடி அவ்வளவு போக்கியமான பாவனத்தும் போக்கியத்தும் ரெண்டு பேருக்கான். அப்படிப்பட்ட கட்சி கட்சி கட்சினால பாவனம்னு அர்த்தம். அந்த பாவனம் அப்ப பாவனம் போக்கியம்
ரெண்டும் அந்த திருவடியில் இருக்க போக்கியம்னா இனிமை, அந்த இனிமை இருக்கணும். அப்ப சரணாகதி பண்ணி மோட்சம் போனண்டாலே கதி ராமானுஜ திருவடி. சரணாகதி முன்னாடி பார்த்தோம், ஸ்ரீமத் ராமானுஜ சரணம் சரணம் பக்தி ஸ்ரீமதி ராமானுஜாய நமகான்னு ராமானுஜ ரகசியத்தை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த ராமானுஜ திருவடி அது பண்ணின பிறகு கைங்கரியம் பண்ணனாலும் அனுபவிக்கணும் அந்த திருவடி தான். அந்த திருவடி தான் பத்தினு, அந்த திருவடி துவாரா தான் நான் மோட்சத்துக்கு போறேன். அந்த திருவடிக்கே தான் கைங்கரியம். என்னவா சுவாமி வேற எதுவும் தெரியாது எனக்கு. அதனால்தான் அனிஷம், வேறு எதில் அனிஷம், அனிஷம்னா வேறு எதிலும் விருப்பம் இல்லாதவன், வேறு எதுவும் இதிலும் விருப்பம் இல்லாதவனாய் ஆத்மாக்களுக்கு, இந்த ஜீவர்களுக்கும் முமுட்சுக்களுக்கும், ஏன்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் முமுட்சுக்கள், மோட்சத்துல இச்சை இருக்கிற முமுட்சுக்களுக்கும் எது அந்த திருவடி தவிர மற்றவர்களுக்கு. ஏன்னா சாமானிய ஆத்மா வரப்போவது இல்லை. என்ன வடிகட்டிட்ட, ஏன்னா எல்லாருமே ராமானுஜர் மேல நம்ம ஒரு பிரியம் ஏற்படுமானா ஏற்பட ஏன் சொல்ல முடியாதுன்னா அது அந்த நிலைக்கு வரணும். அந்த நிலைக்கு அதான் இதத்தா ஆச்சாரிய அபிமானம் வருது சாமானியம் இல்லை. அதனால்தான் அந்த ஆச்சாரிய அபிமானம் வந்தவாளுடைய சம்பந்தம் எனக்கு வேணும்னு பகவான் ஆசைப்படுறார். புரியுதா? இது தன் சம்பந்தம் வேணும்ன்ற பகவான் ஆசைப்படுறதே இல்லை. நம்மாழ்வார் கதறார், கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ குறுகாதோ குறுகாதோன்னு ஓடும் கதறார். அவருக்கு கிடைக்கல, வேண்டாம் தள்ளிட்டு இருக்கார் மதுரகவி ஆழ்வார். திருதந்தாயிரம் தேவபிரானுடைய கரியகோல திருவருக்கு காண்பண்ணான்னு எனக்கு மதுரகவி ஆழ்வார சம்பந்தம் வேணுமே, திருப்படி சம்பந்தம் வேணுமே ஒன்று கிட்டக்கிட்டக்கு வந்துட்டு இருக்காரு. இவர் வேண்டாம்னு சொன்னாலும் கிட்டக்கு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கவருடைய சம்பந்தம் பகவான் அந்த சம்பந்தம் எனக்கு வேணும் பார்த்து பிரார்த்திக்கிறான், கோரிக்கிறான். அதுக்கு சொல்லுவேன்னா அப்ப அதனால என்ன, சாமானிய ஆத்மா வர்றது கிடையாது. அப்ப யார் ஒருத்தன் மோட்சம் அடையணும்னு விருப்பத்தோடு இருக்கிறார்களோ அவர் தான் என்ன பண்றான், அவர் தான் வரப்போறான். வேற யாரும் வர முடியாது. அப்படின்னா ராமானுஜ திருடி பத்திரமா மோட்சம். அப்ப ராமானுஜ மத்தெல்லாம் கொடுக்க மாட்டாரா சுவாமி? வீடு கொடுக்க மாட்டாரா? வீடுன்னா அந்த வீடு இல்லை, இந்த லோகத்துல, இந்த பூலோகத்துல வீடு வாசல் சொத்து சுகம் இதெல்லாம் கொடுக்க மாட்டாரா? மேற்கொண்டு பார்ப்போம். அப்படி இருக்கச்சே அவருக்கு அப்ப அவருடைய விருப்பமான விபூதியை, அதாவது இந்த மனிதர்களுக்கு எந்த விபூதி அடையணும் என்று விருப்பமோ அது அவர்களுக்கு இந்த லோகம் என்றால் இந்த லோகம், சொர்க்கம் என்றால் சொர்க்கம், நரகத்தில் இஷ்டப்பட்டு போவதில்லை. ஆனால் நரகம் என்றால் சம்சாரத்தில் இருப்பதே நரகம் இல்லையா? ஆக வேணும் என்றே இங்கேயே பிறக்கையாக நரகம் அது இல்லையா? சொர்க்கமும் ஏதோ ஒண்ணு அப்படின்னு தெரிவிக்கிறாரா? எது வேணாலும் கொடுக்குறார். இந்த லோகம் வேணாலும் கொடுக்குறார், அந்த லோகம் வேணாலும் கொடுக்குறார். சுவாமி கொடுப்பாரா சுவாமி? எல்லாத்தையும் கொடுப்பார் அவரு. எனக்கு இதெல்லாம் வேணும் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி தெரியலையே சுவாமி. அவர் மோட்சானந்தத்தை மட்டும்தான் கொடுப்பார், என்ன எது வேணாலும் கொடுப்பார். ஆனா நாம போலாமான்னா கிடையாது. அதான் முக்கியம். எது வேணாலும் கொடுப்பாரு, எல்லாத்தையும் கொடுக்க. இதுதான் இடுமே இனிய சுவர்க்கத்தில் இன்னும் நரகலிட்டு சுடுமையவற்றை தொடர்ந்தது தொல்லை சுழல் பிறப்பில் நடிமையில் நம்பி ராமானுஜன் நம் வசத்தை விடுவே சொன்னவென்றால் மனமேன இயல்பேக நம்மை நம் வசத்திலே ராமானுஜன் விட்டு விடுவாரா? இல்ல சொர்க்கத்துக்கு கொண்டு போய் வைப்பாரானா, நரகத்தில் கொண்டு போய் விட்டாரா, அல்லது மீண்டும் மீண்டும் சம்சாரத்தில் பிறக்க வைப்பாருனா? என்னால செய்ய மாட்டார் என்று அமுதனா சொல்றார். நம்ம இங்கேயே வைக்க மாட்டார், நம்ம சொர்க்கத்திலேயே கொண்டு போய் வைக்க மாட்டார், நரகத்திலேயே கொண்டு போய். ஏன்னா இனிமே இனிய சொர்க்கத்தில், சொர்க்கம் பாருங்க இனியா இருக்கான், இனிய சொர்க்கத்தில் இன்னும் நரகலிட்டு சுடுமே அவற்றை தொடர்ந்தது தொல்லை சுழல் பிறப்பில் நடிமை நம்பி ராமானுஜன் நம் வசத்தே இல்ல நம் வசத்தை விட்டுவாரோ அதே பண்ண மாட்டார். அப்ப என்ன சொல்ற, தன்னிடத்தில் தான் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார், தன் வசத்தில் விடமாட்டார் என்பது பாசனம். அப்படின்னா அவர்கள் எதையோ இஷ்டப்படுகிறார் என்று அர்த்தம் இல்ல, இஷ்டப்பட்டதை கொடுக்கக்கூடிய வல்லமை கிடைத்தவர் சுவாமி. அதற்குன்னு எல்லாரும் எதையாவது இஷ்டப்பட்டு வருவார்கள் என்றால்னா இல்லை. என்ன பண்ணுவோம், சுவாமிகிட்ட போறவா அத்தனை பேரும் அப்படின்னா அவர் திருவடி தூரம் அத்தனை பிரார்த்திக்க மாட்டார். பகவான்கிட்ட தான் எதுவும் பிரார்த்திப்பான். அவன்கிட்ட பகவான்கிட்ட போயிட்டு எனக்கு நீ வேண்டாம், இந்த லோகம் எனக்கு நன்னா இருக்கு, எனக்கு ஐஸ்வர்யா அனுபவத்தை கொடுக்கணும் கேட்கறாங்க. பெரியார் திருமணியில பார்த்தோம் கேட்கறணும். அந்த மாதிரி ராமகிட்ட கேட்பாருன்னா அவர் திருமையை சேவிச்சதுக்கு அப்புறம் இல்லை எனக்கு எதிரி, இல்லை எனக்கு எதிரி, இல்லை எனக்கு எதிரி அப்படின்னு கேட்க மற்றது கேட்க போறதே கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப இஷ்டப்பட்டு ஒருவர் அவரிடத்தில் முதலில் வரும்போதே எதையோ கூட இஷ்டப்பட்டு கொண்டு வரலாம். தான் பாருங்க, முதல்ல சுவாமி எல்லாரும் சொல்வா சுவாமி ராமாந்திட்ட போனா நம்ம காரியமாக. இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி வந்துருது. அவருடைய தீர்த்தம் ஈரவாட தீர்த்தம்
அது ஏதோ சர்ப்பதோஷங்கள்லாம் போறது, என்னென்னமோ பேசிட்டு இருக்க இருக்கட்டும் போறது. அதனால இதெல்லாம் போறது அதெல்லாம் போறது அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போறா. நிறைய பேர் பிரயோஜனாந்த பராரா வந்து வாங்கிட்டு போறா. என்ன சொல்ல இப்ப அவர் போறா, சரி அவன் அதுக்குதான் வரா. அப்ப பிரயோஜனாந்த பரன் மோட்சானந்தத்தை கேட்காம வேற எதுக்கோ வரா. வந்தவா ராமானுஜரை சேவிச்ச உடனே அது என்ன சுவாமி இதை போய் கேட்டு இருக்கேன், அபத்தமா இருக்கானே, அந்த திருவடி தவிர மத்தொன்னு பாவனம் இருக்கா போக்கியத்துவம் இருக்கா எதுவுமே இல்லையேன்னு அவரை மாறிடும். அவர் முதல்ல வரச்சே இப்படிதான் வரா. முதல்ல வரும்போது எதையும் இஷ்டப்பட்டு இருந்தா வரா. வந்தவா என்ன பண்ணா, அவரை சேவிச்ச உடனே என்ன பண்ணா, உடனே அவரே மாறிக்கிறார். ஓ இது கிடையாது கிடையாது கிடையாது. ஆனா ஐஸ்வர்யத்துக்கும் கொடுக்கக்கூடிய சக்தி சுவாமி ராமானுஜருக்கு உண்டு, இல்லைன்னு கிடையாது. அப்படிப்பட்ட சாமர்த்தியம் நாம் உண்டு. அப்படிப்பட்ட ராமானுஜர் திருவரங்கத்திலே நிச்சயம். ஏன்னா இப்ப இந்த பாசுரம் இந்த ஸ்லோகம் எதுக்காக இருக்கு, நித்திய விபூதி லீலா விபூதி. அப்ப நித்திய விபூதி என்ன, ஸ்ரீவைகுண்டம். அங்க ஸ்ரீவைகுண்டத்தை கொடுக்கக்கூடிய சக்தியும் சுவாமி ராமானுஜருக்கு உண்டு. லீலா விபூதி இங்கேயே ஆனந்தமா இருக்கணுமோ, இந்த லோகத்திலையும் அதுவும் இருக்கணுமோ, அதையும் கொடுக்கிறாரு. ஏன்னா உபயபூதி நாதத்துவம் தானே இந்த ஸ்லோகத்துக்கே பிரதான பிரதிதந்திரம். உபயபூதி நாதத்துவம்னா இந்த விபூதி என்று சொல்லக்கூடிய இந்த பூலோகத்திலே நல்லா இருக்கணும், அடுத்து அந்த விபூதி என்று சொல்லக்கூடிய நித்திய விபூதியிலே நல்லா இருக்கணும். ரெண்டையும் கொடுக்கிறான்னு தான். அப்ப அப்படிப்பட்ட ராமானுஜர் திருவரங்கத்திலே நிச்சயமாக இருந்து கொண்டு பெற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ்வீர் வாழ்வீர் ஜெய 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 ராமானுஜர் சொல்லிட்டு சொல்றார். இதுதான் ஆச்சரியமான முதல் பாசுரத்துடைய பதபதார்த்தம். இதில் அனன்ய பாஜாம் அப்படின்னு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியமான கருத்து. அனன்ய பாஜாம் இருக்குல்ல, ஆனா அனன்ய பாஜம்னா அதாவது நாம அடையப்படைய கொண்டு தெரிவிக்கிற அனன்ய பாதாம் தினமும் எப்போதுமே அனுபவிப்பார்களாம். ஏன்னா இந்த பூலோகத்துல மட்டுமல்ல, எப்பவும் தினமுமே அனுபவிக்கிறான் சுவாமி ராமானுஜர். அனிசம் அனன்ய பாஜாம், அனிசம் பஜதாம் அனன்ய பாதம். அனிசம்னா எப்ப அனிசம் இருக்கோ இங்கும் அங்கும் எங்கும் ராமாவுடைய ஆச்சாரம் திருவிழை தர மற்றொன்றுல விருப்பம் இல்லாதவர் தான் எனது அனிசம். இந்த லோகத்திலும் ராமானுஜர் திருவடி, அந்த லோகத்திலும் ராமானுஜர் திருவடி, என்றும் எப்போதும் ராமானுஜர் திருவடி, வேற எதிலுமே விருப்பம் இல்லாதவர் தான் அனிசம் தெரிவிக்கிறார். அப்படின்னு அங்க அங்கு போன சரி சுவாமி, அங்க போன நடக்குமா சுவாமி, ஸ்ரீவைகுண்டம் போனா நடக்குமா? இந்த பூலோகத்துல ராமானுஜர் திருவடிக்கு நான் கைங்கரியம் பண்ணலாம். இப்ப அது அர்ச்சா திருமணி தான் பண்ண முடியும், விபவத்துல பண்ண முடியாது. அர்ச்சா திருமணி கைங்கரியம் பண்ணலாம். அங்க போனோடனே நடக்குமா? நடக்கும். அது எப்படி சுவாமி நடக்கும்? ஸ்ரீவைகுண்டம் போச்சுன்னா அங்க ஸ்ரீவைகுண்ட நாதன் தானே. ஏகாக்கின்னு அறமே அங்க அவர் தான் பிரதானம், வேற யாரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. எல்லாரும் இருக்கா, எல்லாரும் கைங்கரியம் பண்ணதான் இருக்கா தவிர அவரை தவிர யாருக்கா கைங்கரியம் உண்டா? ஆனவந்தா தெரிவித்திருக்காரு, அத்திர பரத்திர சாபி நித்தியம் யதீய சரணம் சரணம் மதியும் தெரிவித்துக்காரணும். அப்ப அவர் அப்ப இந்த பூலோகத்தில் இருக்கும் போதும் ஆச்சாரின் திருவடிக்கு தான் கைங்கரியம். ஸ்ரீவைகுண்டம் போன பிறகு ஆச்சாரின் திருவடிக்கு தான். அதனால்தான் அனிஷம், அனிஷம் என்கிற சப்தம் வரும். அனிஷம்னா எப்போதும் எல்லா நிலையிலும் எந்த நிலையிலும் ராமானுஜர் திருவடிகளுக்கு தான் கைங்கரியம். அதைத்தான் மதுரகவி ஆழ்வார் தெருவு மற்றடியேன் குருகூன் நம்பி பாவின் இன்னிசை பாவித்திருந்த. அப்ப வேறு தெய்வம் தெரியாதுன்றதா அனன்ய பாஜர்கள் இந்த ராமானுஜர் தவிர வேறு தெய்வம் இல்லை என்று இவர் பாடுறாடியா. இப்படி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எடுத்து சொல்றார். அப்படி இருக்கும் பக்தர்கள் எந்த ஐஸ்வர்யத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை என்னன்னா எந்த ஐஸ்வர்யத்தை விரும்புகிறார்களோ அதை கொடுக்கிறார். இப்ப நம்ம ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். எந்த ஐஸ்வர்யத்தை விரும்புகிறார், அப்ப ராமானுஜரை தவிர நமக்கு மற்றொன்று வேண்டாம் என்று இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் விருப்பப்பட்ட எல்லா லோகத்தையும் கொடுக்கிறான்னா அப்ப எப்படி சுவாமி மற்றொன்று விரும்பக்கூடிய இருக்காருன்னா அவர்தான். மற்றொன்று விரும்பக்கூடிய கிடையாது, மற்றொன்றும் கிடையாது. அப்ப ராமானுஜ திருவடியை தவிர மற்றொன்று ஒன்றே கிடையாது. அப்ப இன்னொருத்தர் இந்த லோகத்தையும் கொடுக்கிறார். இந்த லோகத்திலும் அவர் கைங்கரியம் தான், அந்த லோகத்திலும் அவர் கைங்கரியம். எந்த லோகம் போனாலும் அவருடைய கைங்கரியத்தை அவர் கொடுக்கிறார் தவிர மற்ற கைங்கரியத்தை கொடுக்கறதுன்னு தெரிவிக்கிறார். மேற்கொண்டு இதனுடைய அர்த்தங்கள் என்ன ஆச்சரியமா தெரிவிக்கிறார் சுவாமி அனங்கராச்சார சுவாமி. என்னன்றது நம்ம சாயங்காலம் 5 மணிக்கு காலட்சம் உண்டு.
அவசியம் வரும்படி காட்டுறேன். ஒரு தடவையா கேட்கணும். கேட்டுட்டு நீங்க அவசியம் இந்த 4 ஸ்லோகங்கள் நித்தியமே நான் சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கேன், இதனுடைய பலன் என்னன்னா அவர் மேல பரிபூர்ணமான பக்தி வந்துடும். வந்துடுத்தும் என்ன சுவாமி, இந்த லோகத்திலையும் வாழ்ச்சி, அந்த லோகத்திலையும் வாழ்ச்சி, இந்த லோகத்திலையும் வாழ்ச்சி, அந்த லோகத்திலையும், ரெண்டுத்திலையும் வாழ்ச்சி. அதைத்தான் தெரிவிக்கிறார். என்னன்றதுல சாயங்காலம் பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய திருநீசனம் ஆச்சாரியன் திருநீசனம் பாகவதாஹம் திருவடிகளில் சரணம். சந்தேகத்தான் அவசியம் கேட்க முடியாது.